Subscribe to our channel and hit the bell icon to never miss important GST updates. வணக்கம் எல்லாருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றி வெபினார் பார்க்க போகிறோம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கான்செப்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கூட கவர் பண்ணுவோம். வணக்கம் சார், மணிகண்டன் சார். வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 minutesல ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் ஜாயின் பண்ணட்டும். மணிகண்டன் சார், குதலிங்கம் சார், ராதாகிருஷ்ணன் சார், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பார்த்தீங்க போய் 140 பேர் மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஜாயின் பண்ணதுக்கு. நமஸ்காரம் சார். வணக்கம். குட் ஈவினிங். பத்ரிநாத் சார், குட் ஈவினிங் சார். கிரண் குமார் சார், குட் ஈவினிங். சேகர் பாபு சார், குட் ஈவினிங். ஓகே, ஒரு 150 பேர் மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வெபினார்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கு நம்மளோட ஸ்பீக்கர் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்பீக்கர் வந்து CS சேத்து சார். ஸோ அவங்க வந்து ஒரு சிஎஸ்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ் மட்டும் இல்லை, MBA ஃபினான்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. அது போக இன்டைரக்ட் டேக்ஸ்ல 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ சர்வீஸ் இருக்கட்டும், இப்போ GST, ஸோ இண்டஸ்ட்ரியும் இருந்த கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு 18 வருஷமா. அது போக ஆல் ஓவர் இந்தியா 350 மேல அவங்க செமினாரும் வெபினாரும் எடுத்திருக்காங்க. அது போக அவங்க நிறைய டேக்ஸ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் தமிழ்நாடு மட்டும் இல்ல, புதுச்சேரி, கேரளால கூட நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க வந்து தமிழ்லயே GST புக் ஒன்று ஆத்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக இப்போ இன்னொரு புக் எழுதிட்டு இருக்காங்க, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும், அதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இன் GST கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த புக் எழுதிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு திறமையான பேச்சாளர், திறமையான ப்ரொஃபஷனல் இங்க வரவேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சார், சேத்து சார், வணக்கம் சார். குட் ஈவினிங் மேடம். நமஸ்காரம். ஸோ சேத்து சார் நம்மளோட வந்திருக்காங்க. ஸோ ஓவர் டு யூ சேத்து சார். ஓகே, ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேடம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். மேடம் ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். ஓகே, ஸ்க்ரீன் வியூ ஆகுதா மேடம்? ரம்யா மேடம்? சரி, தெரியுது சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. பாலும் தெடி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சேர்விடு சாடும் தனியானை சகோதரனே உலகலாமுடர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மனை வேடியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிதம்படி வாக்கி உண்டுவான். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, நானும் ஓட்டோ டாக்ஸ் நிறுவனம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வெபினார் நடத்துகிறோம். இப்போ வர 182 பேர் வந்திருக்காங்க. பின்னாடி எல்லாரும் வர்றதுக்கு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு வந்து ஓட்டோ டாக்ஸில் கொடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அண்ட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை பற்றி பேசினா அரௌண்ட் நம்ம 6 hours 7 hours பேசிட்டே போகலாம். கால நேரம் கருதி நான் முக்கியமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ப்ரொஃபஷனில் என்னென்ன இருக்கோ அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் செஷனும் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சாட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் வந்து அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சார். ஓகே, நான் இன்னைக்கு என்ன டாபிக்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அண்ட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஓகே சார், முதல்ல இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிஷன், ஓல்டு ரெஜிமுக்கும் நியூ ரெஜிமுக்கும். ஓல்டு ரெஜிம்னா என்ன? பிஃபோர் GST, ப்ரீ GST ஏரான்னு வச்சுக்கலாம்.
நம்ம ஓல்டு ரெஜிமில் பார்த்தீங்கன்னா வேட் ஆக்ட், சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட், எக்ஸைஸ் ஆக்ட் எல்லாம் நமக்கு இருந்தது. அதில் வந்து நம்ம வெளி மாகாணத்தில் இன்டர்ஸ்டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஐடிசி கிடைக்குமா? கிடைக்காது. வித்து சிபாம் பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு ஐடிசி கிடையாது. வித்து சிபாம் பர்ச்சேஸ் பண்ணி ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஐடிசி இருக்காது. அவர் பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் ரிஜிஸ்டர்ட் பர்சன், சர்வீஸ் டேக் ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு மட்டும் தான் ஐடிசி உண்டு. சென்வேட் கிரெடிட், சர்வீஸ் டேக் கிரெடிட். இல்லைன்னா நம்ம எக்ஸைஸ்ல சர்வீஸ் டேக்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ண ட்ரேடருக்கு உண்டு. மற்ற வியாபாரிகளுக்கு, அதாவது சேல்ஸ் டேக்ஸ் வேட் வச்சிருந்தவங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஐடிசி ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்தது பழைய சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரிங், அதாவது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரிஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கெலாம் மேனுஃபேக்சரருக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கேபிட்டல் குட்ஸுக்கு ஐடிசி எடுக்க முடியும். அதுவும் டிஃபரெண்ட் இயர்ஸ். நீங்கள் எக்ஸைஸ் ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் ஃபர்ஸ்ட் இயர் 50%, செகண்ட் இயர் 50% எடுக்க முடியும். நீங்கள் சப்போஸ் வேட் மட்டும் இருந்தது அப்படின்னா வேட்டுக்கு மட்டும் தான் எடுக்க முடியும், ஈடிக்கு எடுக்க முடியாது. அதே மாதிரி முன்னாடி மேட்சிங் கான்செப்ட் கிடையாது வேட் பீரியட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேட் பீரியட், எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ் பீரியட் என்ன அப்படின்னா ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்கு, பிரான்ச் பெங்களூர்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி போடாம எகெயின் ஃபார்ம் எஃப் கன்சைமர்ல ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வித்தவுட் டேக்ஸ். இது ஓல்டு ரிஜிம்ல ஐடிசி பத்தி. இப்போ நியூ ரிஜிம்ல என்ன, ஆல் இன்வர்ட் குட்ஸா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாத்தையும் ஐடிசி எடுத்துக்கலாம். உங்க தொழில் சம்பந்தப்பட்ட இதாக இருந்தாலும் ஐடிசி எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க முன்னாடி எக்ஸைஸ் சர்வீஸ் டேக் ரிஜிஸ்டர் பண்ணா தான் எடுக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. நீங்க ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணிட்டா பழைய எக்ஸைஸ் தான் இப்ப சிஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக் பழைய வேட் தான் பிஎஸ்ஜிஎஸ்டி. அதுதான் போட்டிருக்கேன். சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, செஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இயரே நீங்கள் ஃபுல்லாக அவைல் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 குட்ஸுக்கு தான் ஒரு எக்ஸெப்ஷன், அது பின்னாடி வர ஸ்லைடில் பார்ப்போம். மேட்சிங் மெக்கானிசம் உண்டு. இப்போ ஸ்டாக் டிரான்ஸ்ஃபருக்கும் சில டாக்ஸ் உண்டு. ஏன், நம்ம சப்போஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, பிரான்ச் வந்து ஹைதராபாத்ல இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம டாக்ஸ் போட்டு தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா டிஸ்டிங்க் பர்சன்ங்கிற கான்செப்ட்ல வந்துடுது. ஓகே, அடுத்து என்ன, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ் எப்படி, இன்புட் அவுட்புட் என்னன்னு சொல்லி ஒரு பேசிக் ஸ்லைடு பார்த்துடலாம். அதாவது ரா மெட்டீரியல், ப்ராடக்ட் ஏன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் பின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் சின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஏ வந்து 100 ரூபாய், பி 130 ரூபாய், சி 120 ரூபாய், அப்போ டோட்டல் 350 ரூபாய். இது பூரா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பேர். டாக்ஸ் லயபிலிட்டினா என்ன, நம்ம அவுட்புட் லயபிலிட்டி. அவுட்புட் லயபிலிட்டி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் 450 ரூபாய். இன்புட் 350 போச்சுன்னா டாக்ஸ் பேபிள் 100 ரூபாய். இது ஒரு பேசிக் சின்ன கால்குலேஷனுக்காக போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்னா என்னன்னு தெரியும். இன்புட்ல ரா மெட்டீரியல் நம்ம மேனுஃபேக்சரராக இருந்தால் அதுக்கு உதவக்கூடிய மூலப்பொருட்கள்னு சொல்லலாம். இல்லை ட்ரேடராக இருந்தால் வாங்கி ஆசெட் சேல் பண்ணுறவருக்கு எல்லாமே ட்ரேடிங் கான்செப்ட்ல வரும். இன்புட்னா என்ன, நம்ம வந்து சிஜிஎஸ் டாக்ஸ் செக்ஷன் 259 போய் பார்த்தோம்னா எனி குட்ஸ் அதர் தேன் கேபிட்டல் குட்ஸ் யூஸ்ட் ஆர் இன்டெண்டட் டு பி யூஸ்ட் பை எ சப்ளையர் இன் தி கோர்ஸ் ஆர் ஃபர்தர்ஸ் ஆஃப் பிசினஸ்ங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட பொருள் கேபிட்டல் குட்ஸை தவிர வேற ஏதாவது யூஸ் பண்றோமோ அது எல்லாம் ரா மெட்டீரியல். இதோட இன்னொரு வார்த்தை ஆர் இன்டெண்ட் டு பி யூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாங்கி வச்சுட்டோம், ஸ்டாக்கா இருக்கு, ஸ்டாக்கா இருந்தா கூட ஐடிசி எடுத்துக்கலாம். ரா மெட்டீரியல் யூட்டிலைஸ் பண்ணாதான் கிடையாது. சரி சார், நான் வந்து யூஸ் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கு, விற்கல, அப்பவும் ஐடிசி எடுத்துக்கலாம். ஏன், இங்க ஒரு வார்த்தை இருக்கு, இன்டெண்டட் டு பி யூஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வாங்கி ரா மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக்கா இருந்தாலும் ஐடிசி எடுத்துக்கலாம். ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகி அது வந்து விற்காம இருந்தாலும் ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். அதனால இன்டெண்டட் டு பி வார்த்தையை நம்ம கவனமாக கையாள வேண்டும். சரி சார், அடுத்தது என்ன, இன்புட் சர்வீஸ். இன்புட் சர்வீஸ்னா என்ன, நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 2 சப்செக்ஷன் 60. சர்வீஸ்னா என்ன, நான் ஒரு கம்பெனி செக்ரட்டரி, நான் கொடுக்குற சர்வீஸ். ரம்யா மேடம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ், அதாவது ப்ரொஃபஷனல் கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து சர்வீஸ்ன்னு சொல்லலாம். எனி சர்வீஸ் யூஸ்ட் ஆர் இன்டெண்ட் டு பி யூஸ்ட், நான் பின்னாடி யூஸ் பண்ண போறேன் பை எ சப்ளையர் இன் தி கோர்ஸ் ஆர் ஃபர்தர்ஸ் ஆஃப் பிசினஸ். நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு கம்பெனி செக்ரட்டரி, ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் தேவைப்படும். இல்லை நம்ம டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க, அதுக்கு நீங்கள் பில் பண்ணுவீங்க, இதெல்லாம் நம்ம சர்வீஸ்ங்கிற கேட்டகரியில் வரும். அடுத்து கேபிட்டல் குட்ஸ்னா என்ன, கேபிட்டல் குட்ஸ்னா என்னன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 19 பார்க்க வேண்டும். அதில் கேபிட்டல் குட்ஸ்னா என்ன சொல்றாங்க, மீன்ஸ் குட்ஸ் த வேல்யூ ஆஃப் விச் இஸ் கேபிட்டலைஸ்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். நமக்கு கணக்கு புஸ்தகத்தில் எதை கேபிட்டல் குட்ஸ் நம்ம அக்கௌண்ட் ஃபார் பண்ணியிருக்கோமோ
அதை கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஐடி நம்ம ஒரு மிஷினரி வாங்கிட்டோம் சார், அந்த மிஷினரி யூஸ் பண்ணவே இல்லை, பிரிக்காம பேக்கிங்கோட இருக்கு, இப்போ அதுக்கும் ஐடிசி எடுத்துக்கலாம். ஏன் இன்டெண்டட் யூஸ்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட மிஷினரி வாங்கிட்டோம், நம்ம யூஸ் பண்ணல, அது அப்படியே நம்ம கம்பெனியில ஸ்டாக்கா இருக்குன்னா அந்த மிஷினரிக்கும் ஐடிசி எடுத்துக்கலாம். பல எக்ஸைஸ் ஆக்ட், சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட்ல புட் இன் யூஸ் ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம பல எக்ஸைஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுவோம், நம்ம மிஷினரி வாங்கினோடனே ஒரு லிட்டரடி கொடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் ரேஞ்ச் சூப்பரண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அப்புறம் தான் ஐடிசி எடுக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது, நீங்க மிஷினரி வாங்கிட்டாலே உங்க குடோனுக்குள்ள வந்துட்டாலே நீங்க கண்டிப்பாக ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க சார்ட்ல போடுங்க, ரம்யாவோட கேட்பாங்க, நான் கொடுக்குறேன். நம்ம ஐடிசி கிளைம் பண்றோம், ஐடிசி கிளைம் பண்றது பூரா அக்செப்டன்ஸ் சொல்ல முடியாது. நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 41 ப்ரொவிஷனல் அக்செப்டன்ஸ்ங்கிறாங்க. நம்ம எலக்ட்ரானிக் கிரெடிட் நம்ம 3P ஃபைல் பண்றோம், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் ஏறி அந்த ஐடிசி உட்கார்ந்துருச்சுன்னா அந்த ஐடிசி பூரா நம்மளை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ப்ரொவிஷனல் அக்செப்டன்ஸ் சப்ஜெக்ட் டு ஆடிட்லயோ நாளைக்கு அசஸ்மெண்ட்லயோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஐடிசி கட்ட வேண்டும். ப்ரொவிஷனல் அக்செப்டன்ஸ்னா இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. கிரெடிட் லெட்ஜர் ஏறிட்டா கண்டிப்பா அந்த ஐடிசி நம்மளை சேர்ந்த ஐடிசி சொல்ல முடியாது. சரி சார், எப்ப நம்ம சார் நம்ம கிரெடிட் லெட்ஜர்ல எடுத்துட்டேன், நம்ம செட் ஆஃப் பண்ணா தான் சார் நமக்கு வந்து ஐடிசி நம்ம கவர்மெண்ட்டுக்கு போனதா அர்த்தம். நம்ம ஐடிசி எடுத்து வச்சுட்டோம், இல்லை கேஷ் லெட்ஜர்ல பணம் கட்டிட்டோம், கேஷ் லெட்ஜர்ல ஏறி உட்கார்ந்துருச்சுன்னா அது நம்மளை சேர்ந்தது இல்லை. எப்ப செட் ஆஃப் பண்ணி இன்புட்டையும் அவுட்புட்டையும் செட் ஆஃப் பண்ணி அரசாங்கத்துக்கு போகுதோ அப்பதான் அது கணக்கு. சரி சார், நம்ம அந்த ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு வச்சுக்கணும், 72 மாசம் வச்சுக்கணும். 72 மாசம் எதுலேருந்து, ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுலேருந்து 72 மாசம் நம்ம எல்லாத்தையும் பேணி காக்க வேண்டும். இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேட் ஆக்ட்ல ஒரிஜினல் இன்வாய்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும், இந்த ஜிஎஸ்டி ஆக்ட்ல எங்கேயும் ஒரிஜினல் இன்வாய்ஸ்ங்கிற வார்த்தை இல்லை. நம்ம இன்வாய்ஸ் வச்சிருந்தா போதும். ஆனா என்னையை பொறுத்தளவு நம்ம ரூல் 48 பார்த்தா ஒரிஜினல் ஃபார் ரெசிபியன், டூப்ளிகேட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர், ட்ரிப்ளிகேட் ஃபார் அசஸின் இருக்கு. அதனால நம்ம பொருள் வாங்குறவங்க ஐடிசி அவைல் பண்ணணும்னா ஒரிஜினல் காப்பியும் வைத்திருக்க வேண்டும், டிரான்ஸ்போர்ட்டர் காப்பியும் வைத்திருக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட்டர் காப்பி இருந்தா தான் பொருள் நமக்கு வந்ததுங்கிற ப்ரூஃப். பல எக்ஸைஸ் ஆடிட்ல எக்ஸைஸ் சூப்பரண்ட் வரும்போது என்ன பார்ப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்டர் காப்பி இருக்கான்னு கேட்பாங்க. இருந்தால் தான் ஐடிசி அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பில் ட்ரேடிங் பொருளை மட்டும் வாங்கிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இவே பில் இருக்கு அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, சில வியாபாரிகள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேனா 1 லட்சம், வெளி மாகாணம் 50,000, இப்போ 90,000 90,000 போட்டு பில் ட்ரேடிங் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் சட்டத்தில் என்ன சொல்றாங்க, ஒரிஜினல் ஃபார் ரெசிபியன், டூப்ளிகேட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர். என்னைய பொறுத்தளவு நீங்க ஒரிஜினல் காப்பியும் வைத்திருக்க வேண்டும், டூப்ளிகேட் காப்பியும் வைத்திருக்க வேண்டும். என்னைய பொறுத்தளவு இன்வாய்ஸ்க்கு ஒரு வேலிட் டாக்குமெண்ட் சார், ஏன்னா நம்ம கட்ட வேண்டிய பணத்துல கழிச்சிட்டு கட்டும். ஸோ என்னை இன்வாய்ஸை பொறுத்தளவு நீட்டா ஃபைல்ல போட்டு கரெக்டா பாதுகாக்க வேண்டும். இல்லைன்னா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அன்னபூர்ணா தோசை மாதிரி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி கொடுப்பாங்க. உங்க ஆஃபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் அதை செக்ரிகேட் பண்ணி பிரிப்பாங்க, பிரித்து கஷ்டப்படுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீட்டா ஒரு ஃபைல்ல போட்டு அந்த பொருட்களை அந்த இன்வாய்ஸை கண்டிப்பாக அந்த 72 மாசம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இன்வாய்ஸ் வேலிட் டாக்குமெண்ட். நாளைக்கு இன்வாய்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். இன்வாய்ஸ் வந்து ஈக்குவல் டு கேஷ்னு சொல்லுவேன். அந்த இன்வாய்ஸை நாளைக்கு ஆஃபீஸர் கேட்கும்போது கொடுக்குற மாதிரி பொசிஷன்ல நம்ம வைத்திருக்க வேண்டும். சரி சார், அதாவது டியூரிங் ஆடிட்ல ஆஃபீஸர்ஸ் இன்வாய்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா இன்வாய்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு ஜவுளி ஸ்டோருக்கு ஜிஎஸ்டி ஆடிட் வந்தாங்க சார். நான் பேர் ஊர் சொல்ல விரும்பல. அந்த ஆடிட் வந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்க, சார் கேபிட்டல் குட்ஸுக்கு ஐடிசி எடுத்துருக்கீங்க, ஃபர்னிச்சர்ஸ் 10 சேர் வாங்கியிருக்காரு, 10 சேருக்கு ஐடிசி எடுத்துட்டாரு. உடனே இன்வாய்ஸ் எங்கேன்னு கேட்கிறாரு ஆடிட் ஆஃபீஸர். அந்த கம்பெனியோட அக்கௌண்டன்ட் அந்த இன்வாய்ஸை கொண்டே கொடுக்குறாரு. ஸோ ரைட் சார், இன்வாய்ஸ் கரெக்டாக இருக்கு, இன்வாய்ஸில் உங்கள் ஜிஎஸ் நம்பர் இருக்கு, ஜிஎஸ்டி போர்ஷன் போட்டிருக்கு, 2 எல்லாம் கரெக்ட் சார். அந்த சேர் எங்கே சார், 10 சேர். அப்போ அந்த அக்கௌண்டன்ட் சொல்றாரு, சார் 4 சேர் நீங்கள் ஆடிட் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்கீங்க, 1 சேர் எம்டி உட்காந்துருக்காரு, 1 சேர் நான் உட்காந்துருக்கேன், 1 சேர் விசிட்டர் உட்காந்துருக்காரு, பாக்கி 2 சேர், 2 சேர், 1 சேர் எம்டி வீட்டில் இருக்கு சார், இன்னொரு சேர் நான் அந்த எங்கள் கடையில் வேலை பார்க்குற பையனுக்கு கிஃப்டாக கொடுத்துருவோம் கல்யாணம். அப்போ என்ன, அது தவறு. 2 சேர் அந்த எம்டி வேட்டில் இருக்க சேரும் ஐடிசிக்கு எலிஜிபிள் இல்லை, அந்த ஜவுளி கடையில் வேலை பார்த்த பையனுக்கு கொடுத்த கிஃப்டாக கொடுத்ததுக்கும் எலிஜிபிள் இல்லை. இதையெல்லாம் ஆடிட் ஆஃபீஸர் செக் பண்ணுறாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ஃப்ளோருக்கு. மேடம் ஃப்ளோரில் போடுறதுக்கு சார்ட்டில் பார்க்க முடியுமா போட்டதை? கம்மியா மேடம்? மேடம் சொல்லுங்க சார்.
இப்போ நான் இப்போ கொஸ்டின் போட்டிருக்கேன், இந்த சார்ட்ல போட்டா எனக்கு தெரியுமா கொஸ்டினுக்கு ஆன்சர்? இப்போ கொஸ்டின் நான் ஸ்லைட்ல படிக்க போறேன், அவங்க சார்ட்ல போட்டா நான் பார்க்க முடியுமா நீங்களோ நானும்? பார்க்கலாம் சார். அங்க ரைட் சைடுல சார்ட் இருக்குல்ல சார். ஓகே, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே சார், இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு சார் தெரிஞ்சவங்க சார்ட்ல போடுங்க. மிஸ்டர் பிங்கிறவர் ஹேவிங் புக் ஸ்டோர். அவர் புக் ஸ்டோரும் ஒரு ஜிஎஸ்டி ஆர்சி வச்சிருக்கார். அதுல புக்கும் விற்கிறார், கம்ப்யூட்டர் விற்கிறார் சார், சிங்கிள் ஜிஎஸ்டி ஆர்சியில். அப்ப என்ன ஆச்சுன்னா கம்ப்யூட்டர் அதிகமாக வித்துருச்சு, நோ ஸ்டாக். ஆனா அவருக்கு ஜிஎஸ்டி லயபிலிட்டி வந்துருச்சு. ஆனா அந்த புக்கோட ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாது? இதான் கொஸ்டின். புக்கோட ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணனா எஸ்ன்னு போடுங்க, நோன்னா நோன்னு போடுங்க சார். சார்ட்ல மிஸ்டர் பிங்கிறவர் ஒரு கடை வச்சிருக்கார், ஒரே ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கு கடைக்கு. அவர் புக்கும் வியாபாரம் பண்றார், கம்ப்யூட்டரும் ஒரே ஜிஎஸ்டி வியாபாரம் பண்றார். கம்ப்யூட்டர் பூரா ஸ்டாக் காலியா போயிடுச்சு. அப்போ புக்கோட ஸ்டாக் வந்து நிறைய இருக்காதுன்னா ஐடிசி கேரி ஃபார்வர்டு வருது. அப்ப சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு புக்குள்ள அக்குமுலேட் ஆன ஐடிசியை கம்ப்யூட்டர் சேலுக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா? யாரும் ஆன்சரே போடலையோ? ஓகே பரவாயில்ல, போடலன்னா பரவாயில்ல. எஸ்ன்னு போட்டிருக்காங்க, வெரி குட். எஸ் மிஸ்டர் ஸ்ரீதர் போட்டிருக்காரு, மிஸ்டர் அரவிந்தர், மிஸ்டர் கார்த்திகன் எல்லாரும் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. மிஸ்டர் ஜெகநாதன், சுப்பிரமணியன் சார், ஓகே. அது வந்து போடலாம் என்பது சரியானது. ரைட்டா சொன்னவங்களுக்கு சிங்கிள் கிளாப், தப்பா சொன்னவங்களுக்கு டபுள் கிளாப் சார். தேங்க்யூ சார், வெரி குட் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஓகே சார். அதுக்கு அடுத்து நான் கண்டிஷன் 1க்கு போறேன். கண்டிஷன் 1 ஐடிசி எடுக்கிறதுக்கு செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ ரூல் 36. இன்வாய்ஸை பொறுத்தளவு நம்ம குட்ஸுக்கும் ஐடிசி எடுக்கலாம், சர்வீஸ்க்கும் ஐடிசி எடுக்கலாம், கையில் இன்வாய்ஸ் வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி செக்ஷன் 9394 ஆர்சிஎம்க்கு நம்ம கண்டிப்பா ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம். இந்த ஆர்சிஎம்ல பே பண்ணது கண்டிப்பா பேமெண்ட் வவுச்சர் வேண்டும். அந்த வவுச்சருக்கு ஐடிசி எடுத்துக்கலாம். வவுச்சரை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது, செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு இருக்க வேண்டும். செல்ஃப் இன்வாய்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டெபிட் நோட்டுக்கு ஐடிசி எடுத்துக்கலாம். நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணோம்னா பில் ஆஃப் என்ட்ரி இருக்கும், அதுக்கும் ஐடிசி எடுத்துக்கலாம். ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் சில பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணோன்னு பல இன்வாய்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிவைஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கும் ஐடிசி எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் இஷ்யூட் பை ஐஎஸ்டி இன்வாய்ஸ், அதாவது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கும் நீங்க ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க ரூல் 46. அதுல என்ன சொல்றாங்கன்னா ரூல் 46ல இன்வாய்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ்ல கையெழுத்து இருக்காது. கையெழுத்து இல்லைன்னா அது வெற்று பேப்பருக்கு சமம். கண்டிப்பா இன்வாய்ஸில் கையெழுத்து இருக்க வேண்டும். கையெழுத்து எதுவுமே சைன் இல்லைன்னா வேல்யூ டாக்குமெண்ட் கிடையாது சார். சில பேர் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட் இன்வாய்ஸ், நோ சைன் போடும். அப்படி போடக்கூடாது. ரூல் 46 படி தவறு. கண்டிப்பா ஐடிசி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் நோட்டிபிகேஷன் நம்பர் குறிச்சுங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 74/18 டேட் 31/12/18 என்ன சொல்றாங்க, இ இன்வாய்ஸ்னா தான் சைன் வேண்டாங்கிறாங்க. இ இன்வாய்ஸ் என்னன்னா நம்ம இந்தியாவில் நடைமுறைக்கு வரல, 1/10 தான் வரப்போகுது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று மேனுவல் இன்வாய்ஸ் போடுவோம், இல்லை கம்ப்யூட்டரைஸ் இன்வாய்ஸ் போடுவோம். அதுல கண்டிப்பா சைன் போட வேண்டும். சரி சார், சைன் எல்லாரும் போடலாமா? ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா ப்ரொப்ரைட்டரி சைன் இருக்க வேண்டும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னு, டைரக்ட்னா டைரக்டர். சார் ப்ரொப்ரைட்டரி நேரம் இருக்க முடியாதுன்னா ப்ரொப்ரைட்டரி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணி வச்சுட்டு சைன் போடலாம். அவங்க கடையிலேயோ அவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையோ நம்பிக்கையானவங்க 2 பேரை ஆதரைஸ் சிக்னேட்டரியா நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகுதான் அவங்க சைன் போட வேண்டும். நீங்க ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, ஜவுளி கடையில் இருக்க சேல்ஸ் மேன் எல்லாம் சைன் போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. ஏன்னா அது ஒரு ஐடிசி வேலிட் டாக்குமெண்ட். அதனால அந்த ஆதரைஸ் பர்சன் யாரோ அவர் தான் கண்டிப்பாக கையெழுத்து போட வேண்டும்ங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் சார். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க சார். அடுத்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு. மிஸ்டர் எக்ஸ்ங்கிற ஒருத்தர் ஹியூஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கையில் வச்சிருக்காரு சார். ஒரு பர்டிகுலர் ரா மெட்டீரியல், அந்த பர்டிகுலர் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணல, ஏன்னா அது அவுட் ஆஃப் ஃபேஷனா போச்சு. ஆனா ரா மெட்டீரியல் தூக்கியும் போடல, இன்னும் 3 வருஷங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சிருக்காரு. ஆனா அந்த நம்ம யூஸ் பண்ணாம இருக்க ரா மெட்டீரியலுக்கு நம்ம ஐடிசி எடுக்க முடியுமா? எடுக்க முடியும்னா எஸ், எடுக்க முடியும்னா எஸ் கொடுங்க சார், முடியாதுன்னா நோன் போடுங்க சார். சார் எடுக்க முடியுமா முடியாதா? அவரு ஒரு ஹியூஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கையில வச்சிருக்காரு. அந்த ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா கையில இருக்கு, அது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு, பின்னாடி தான் அதை யூஸ் பண்ண போறாரு.
ஐடிசி எலிஜிபிள். வெரி குட் சார். எஸ் போட்டுருக்காங்க. மிஸ்டர் குணசேகரன், மிஸ்டர் மணிகண்டன், மிஸ்டர் ஜோதி கிருஷ்ணன், மிஸ்டர் சுபா. வெரி குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் குட் ரெஸ்பான்ஸ் சார். நன்றி சார். அடுத்தது போகலாம் சார். நெக்ஸ்ட். ஏன்னா டைரக்ட் செமினார்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு தெரியும். நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன், ரம்யா மேடம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. யாரு கவனிக்கிறா, என்ன அட்டென்ஷன்ல இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் அந்த கொஸ்டினை போட்டு அட்டென்ஷன்ல இருக்கீங்களா. 2 செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி. அதாவது குட் ரிசீவ் பண்ணணும் சார் கண்டிப்பா நீங்க ஐடிசி எடுக்கணும். அந்த ரிசீவ் பண்ணாம ஐடிசி எடுக்க கூடாது. பில் டு ஷிப் டு பழைய E1 E2 அப்போ குட்ஸ் ரிசீவ் பண்ணணும் தான் எடுக்கணும். பிரான்ச் பொறுத்தவரை வித்தின் ஸ்டேட்டா இருந்து ஒரே ஜிஎஸ்டி ஆர்சியா இருந்தா நம்ம ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டோம். இவே பில்லும் டெலிவரி செலான்னு போடுவோம். அதர் ஸ்டேட்டா இருந்தா நம்ம பிரான்ச்சா இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் பர்சன் செக்ஷன் 25 படி நீங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டி போட்டு தான் பண்ண வேண்டும். அந்த இன்வாய்ஸ் வந்தா தான் நீங்க ஐடிசி எடுக்க வேண்டும். இந்த கொஸ்டின் ஃப்ளோ இருக்கு சார். மிஸ்டர் ஏ ரிசைடிங் அட் கரூர் ஹேவிங் கார்மெண்ட் ஃபேக்டரி. ஏங்கிறவர் கரூர்ல இருக்கார் சார். கார்மெண்ட் ஃபேக்டரி ஒன்று வச்சிருக்காரு. அவருக்கு சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு. கரூர் வந்து செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பர், சென்னை செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பர். கரூர் ஜிஎஸ்டியில இன்புட் ஜாஸ்தி இருக்கு, நமக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய லயபிலிட்டி வரல. சென்னையில பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்ட வேண்டிய லயபிலிட்டி வருது. நம்ம இது ஒன் இந்தியா, பேன் இந்தியா, ஒன் நேஷன் சொல்றாங்கல்ல ஜிஎஸ்டி. அதனால அந்த சென்னையில கட்டஸ்க்கு கரூர்ல இருக்க ஐடிசி யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம் எஸ் போடுங்க, யூஸ் பண்ணக்கூடாது நோ போடுங்க சார். சார் கரூர்ல இருக்க ஐடிசி யூஸ் பண்ணலாமா இல்ல கரூர்ல கேஷ் லெஜர்லாம் கட்டணுமா? கரூர் செப்பரேட் ஜிஎஸ்டிஆர்சி, சென்னை செப்பரேட் ஜிஎஸ்டிஆர்சி. கரூர்ல எக்ஸ் நான் செப்பரேட் ஜிஎஸ்டிஆர்சின்னு சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி ஒரே நியூ ஆர்சி கிடையாது. கரூர் செப்பரேட் ஜிஎஸ்டிஆர்சி, சென்னை செப்பரேட் ஜிஎஸ்டிஆர்சி. அப்ப கரூர்ல இருக்க ஐடிசியை சென்னைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி நம்பர் பேஸ தான் யூஸ் பண்ண முடியும், வெளியே யூஸ் பண்ண முடியாது. நோ என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது போலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க சார், தேங்க்யூ சார். கண்டிஷன் 3 செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் சி. டாக்ஸ் கண்டிப்பா கட்டி இருந்தா தான் சார் ஐடிசி உண்டு. இவரும் 3Bல அந்த ஐடிசி போர்ஷனை காமிச்சிருக்கோம், அவரும் டாக்ஸ் கட்டியிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஐடிசி யூட்டிலைஸ் பண்றது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஐடிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிடிஏ டிசிஎஸ்ல கிரெடிட் வந்து கேஷ் லெஜர்ல ஏறி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் நான் குட்ஸ் பண்றேன், சர்வீஸ் ஐடி யூஸ் பண்ணலாமா? இது 1-to-1 காரிலேஷன் கிடையாது. உங்க ஜிஎஸ்டி நம்பர்ல அக்குமுலேட் ஆன எவ்வளவு ஐடிசி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1-to-1 காரிலேஷன் கிடையாது. ஜிஎஸ்டி பர்சன் ஜிஎஸ்டி பேஸ் பண்ணித்தான் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன், அந்த கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு அந்த வரியை கட்டியிருக்க வேண்டும். கேஷ் லெஜர்லயோ கிரெடிட் லெஜர்லயோ கண்டிப்பா செட்டா பண்ணியிருக்க வேண்டும். கேஷ் லெஜர் கிரெடிட் லெஜர்ல வந்தா மட்டும் போதாது. அடுத்து இந்த கொஸ்டின் 4 இருக்கு சார். மிஸ் XY enters in a contract with ABC. XYன்னு ஒரு கம்பெனி, ஏபிசிங்கிற ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட் போடுறாங்க. 10 மெட்ரிக் டன் ஆஃப் கெமிக்கல் 1 லட்சம் ரூபாய் பிளஸ் 18 ரூபாய் 18,000 ஜிஎஸ்டின்னு போட்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பண்ற எக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த எக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் லாட்டா கொடுக்குறேன், நான் 3 மாதத்துல இந்த லாட்டை நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்றாங்க. 3 மாதத்துக்குள்ள சப்ளை பண்ணிடுறேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆனா இன்வாய்ஸ் மட்டும் என்டையர் குவான்டிட்டி ஆகஸ்ட்லயே பண்ணிட்டாங்க, பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகஸ்ட்லயே பண்ணிட்டாங்க. அப்ப ஆனா பொருள் 3 மாசம் வர லாட்டா வரப்போகுது. அப்ப 3 மாசம் வர லாட் வரும். அப்ப XY சட்டு ஆகஸ்ட்லயே ஐடிசி எடுத்துக்கலாமா இல்ல கடைசி லாட் வந்தோன்னா நவம்பர்ல தான் எடுக்கணுமா? நவம்பர்ல தான் எடுக்கணும்னா நவம்பர்னு போடுங்க, இல்ல ஆகஸ்ட்லயே எடுத்துக்கலாம்னா ஆகஸ்ட்னு போடுங்க சார். அதாவது கேள்வியை புரிஞ்சுக்கோங்க சார், ஆகஸ்ட்ல எடுக்கலாமா நவம்பர்ல எடுக்கலாமான்னு கேள்வி. அதாவது அந்த நீ கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க சார். ஆகஸ்டா நவம்பரான்னு சொல்லி. என்னைய பொறுத்தளவு நம்ம லாட் பேசிஸ் அப்படின்னா நம்ம எப்போ எடுக்கணும்? நவம்பர்ல தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு கடைசி லாட் எப்போ வருதோ அப்பதான் எடுக்கணும் சொல்லி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ சார். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, தேங்க்யூ. அடுத்து நோட்டிபிகேஷன் நம்பர் 49/2019 டேட்டட்
19 10 19 சார். இதுல என்ன ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஐடிசிக்கு 2A பார்க்க வேண்டும். 9 10 19 31 12 19 வரை நீங்க உங்க 2Aல வராதுக்கு 10%, சாரி 20%, 1 1 20 2Aல வராதுக்கு 10%, விச் எவர் இஸ் லோயர்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அதே நோட்டிபிகேஷன் என்ன சொன்னாங்கன்னா ரூல் 36(4) அமெண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, 3Bல நீங்க கிளைம் பண்ணிருப்பீங்க, 2Aல வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் 20%, அப்புறம் 10% சொல்லி மாத்திட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க நோட்டிபிகேஷன் நம்பர் குறிச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் 49/2019, டேட் 9 10 19. அதுல என்ன சொன்னாங்கன்னா 9 10 19 31 12 19 வரை 10%, அதாவது உங்க 2Aல வராதுக்கு 10% எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 1 1 20 2Aல வராதுக்கு 10% சொல்லியிருக்காங்க. இது என்னாகும் தெரியல. அடுத்து 2B வரப்போகுது, வந்தா ஆட்டோமேட்டிக்கா 2A வெக்கேட் ஆயிரும் நான் நினைக்கிறேன். இது ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இது கிளாஸ் முடிஞ்சோன்னு இதை லாகின் பண்ணோக்கு உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல அனுப்புவாங்க. இல்ல டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இது ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன். இந்த கால்குலேஷன் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனால ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் பிராக்டிஷனர் இருக்கு, அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். பிஃபோர் 9 10 19 இந்த 2A கான்செப்ட் வரும் முன்னாடி, அடுத்து 9 10 19 டு 31 12 19 அது 20% கான்செப்ட். ஆனார் ஆஃப்டர் 1 1 20 10% கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நான் என்ன போடுறேன், சீரியல் நம்பர் 10 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், டோட்டல் ஐடிசி அஸ்பர் புக்ஸ் மூணுமே 55 லட்சம் 55 லட்சம் 55 லட்சம், இதுல எந்த மாற்றம் இல்லை. ரைட். அடுத்தது எலிஜிபிள் ஐடிடி அஸ்பர் புக்ஸ் மூணுலயுமே 50 லட்சம் 50 லட்சம் லட்சம். ஏன்னா எனக்கு 5 லட்சம் இன்எலிஜிபிள், நான் தொழில் சம்பந்தப்பட்ட அளவில் வாங்கிட்டேன். எனக்கு அடுத்து என்னன்னா டோட்டல் ஐடிசி அஸ்பர் 2A மூணுமே 35 லட்சம் 35 லட்சம் 35 லட்சம். அப்ப இன்எலிஜிபிள் எவ்வளவு வரும், 5 லட்சம் போயிடுச்சுன்னா எலிஜிபிள் ஐடிசி 30 லட்சம் மாறியும். ரைட்டா, இதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப என்ன, நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 20% 10% கான்செப்டுக்கு போகணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம 20% கான்செப்ட் 9 10 டு 32 20% கான்செப்ட், 1 1 20க்கு அப்புறம் 10% கான்செப்ட். இங்க என்ன, இங்க வராது எவ்வளோ, நமக்கு 30 லட்சம். 30 லட்சத்துக்கு 20% 6 லட்சம். ரைட்டா, அது மாதிரி இங்க 30 லட்சத்துக்கு 10% போட்டா 3 லட்சம். அப்ப எனக்கு இங்க வந்து 9 10 வரை முன்னாடி எனக்கு எந்த கான்செப்ட், அதாவது நில். அப்ப எனக்கு 30 எலிஜிபிள், வராதுக்கு 20% போடல 6 லட்சம், வந்ததுல 20 வராதுக்கு, அப்ப 36 லட்சம். இங்க பார்க்கும்போது 10% போடல 30 + 3 33 லட்சம். அப்ப ஐடிசி அலவபிள் 2A வரும்னால 50 லட்சம், 9 10 டு 31 12 36 லட்சம், 1 1 20க்கு 33 லட்சம். அப்ப அடிஷனல் கேஷ் அவுட்ஃப்ளோ இம்பாக்ட் ரூல் 36(4)னால நம்ம வியாபாரிகளுக்கு எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. அதாவது 9 10 19க்கு முன்னால பிளாக்கேஜ் கிடையாது. 9 10 டு 31 12 14 லட்சம் ரூபாய் பிளாக்கு. அப்புறம் 17 நிறைய டவுட் போடுங்க. 6:30 மணிக்கு Q&A செஷன். I will try to answer your question. சரி சார், இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு. மிஸ்டர் ஏங்கிற ஒரு ஃபேக்டரி தமிழ்நாடுல ஒரு ஃபேக்டரி, கேரளாவில் ஒரு ஃபேக்டரி இருக்கு. ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி ஃபைல் பண்றவர் மிஸ்டர் ராம்னு ஒருத்தர் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுக்குறார். அவர் நம்ம மதுரையில் இருக்காரு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரே ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஃபைல் பண்றாரு. தமிழ்நாடுக்கும் மிஸ்டர் ராமு பண்றாரு, கேரளாவுக்கும் மிஸ்டர் ராமு பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல கிரெடிட் லெஜர்ல பேலன்ஸ் கிடையாது. கேரளாவில் கிரெடிட் லெஜர்ல ஹியூஜ் பேலன்ஸ் இருக்கு. சரியா? அப்ப அவர் என்ன பண்றாரு, பேலன்ஸ் இருக்கு. அப்ப ராமுங்கிறவர் டாக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணணும், அவர் தமிழ்நாடு ஜிஎஸ்டி நம்பர்ல போய் கட்ட வேண்டிய கேஷ் ரெஜிஸ்டர்ல பணத்தை கட்டணும். கரெக்டா? நமக்கு அவர் தப்பா என்ன பண்ணிட்டாரு, போய் கேரளா ஜிஎஸ்டி போய் கட்டிவிட்டார். டாக்ஸ் ப்ரொஃபஷனலோட மிஸ்டேக். நான் சொல்றதை புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஏங்கிற ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும். ரெண்டையும் ஒரே ஜிஎஸ்டி கன்சல்ட் மிஸ்டர் ராமுங்கிறவர் பார்க்குறாரு.
தமிழ்நாட்டில் இருக்க ஜிஎஸ்டிக்கு டாக்ஸ் டியூ இருக்கு. அவருக்கு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல பேலன்ஸ் இல்லை, கேஷ் லெட்ஜர்ல பணம் கட்டணும். கேரளாவில் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் ஹியூஜா இருக்கு. ராமுங்கிறவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த ஏங்கிறவர் பணத்தை மாத்தி விட்டார். ராமு சார் நீங்களே பணத்தை மாத்தி விட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி. ராமு என்ன பண்ணி 20 கடைசி தேதி பதஷ்டத்துல என்ன பண்ணிடுறாரு, தமிழ்நாட்டில் கட்டுற போது கேரளாவில் கட்டிட்டார். டாக்ஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்டேக். இதுக்கு நீங்க டாக்ஸ் ப்ரொஃபஷனல் இவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க சார். டாக்ஸ் ப்ரொஃபஷனல் திருப்பி கட்டணுமா தமிழ்நாட்டுக்கு, இல்ல கேரளாவில் கட்டினதை இந்த PMT 09 போட்டு மாத்திக்கலாமா? தமிழ்நாட்டுக்கு கட்டணும்னா தமிழ்நாடுன்னு போடுங்க, கட்ட வேணா கேரளான்னு போடுங்க சார். சார் ஒன்னும் ஆன்சரே வரலையே, கொஸ்டின் புரியலையா? நோ சார், கொஸ்டின் புரியுதா? அதாவது ஏங்கிற ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு அவர், கேரளாவில் ஒரு ஜிஎஸ்டிஆர்சி, தமிழ்நாட்டில் ஒரு ஜிஎஸ்டிஆர்சி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜிஎஸ்டியில ஹியூஜ் டாக்ஸ் வருது, அவர் எலக்ட்ரானிக் லெட்ஜர்ல பேலன்ஸ் இல்லை, கேரளாவில் லெட்ஜர் பேலன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஆனா ராமுங்கிற டாக்ஸ் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணிட்டார் தெரியாம அவர் மாத்தி கட்டிட்டார். தமிழ்நாடுக்கு தனியா கட்டணுமா இல்ல கேரளாவில் இருக்கிறத மாத்திக்கலாமா? தமிழ்நாட்டுக்கு தனியாக கட்ட வேண்டும், வேற வழி இல்லை என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. PMT 09 வித்தின் ஜிஎஸ் நம்பர் தான் மாற்ற முடியுமே ஒழிய நம்ம இன்னொரு ஜிஎஸ் நம்பர் மாற முடியாது. சாப்டர் இருந்து ஆரம்பம் சார் பிரமாதம் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் யுவர் ஆன்சர் தான். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் அரவிந்தன் பே டின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் அரவிந்த் சார் பே ஜிஎஸ்டி என்பது சரியான விடை. கூறி மேடம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எக்ஸலண்ட் ஆன்சர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்த கண்டிஷன் 4 செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் D. Registered person taking the ITC must file the return under section 39. அப்ப என்னன்னா ரிட்டர்ன் ஃபைல் அவர் செக்ஷன் 39 படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும், வரியும் கட்டியிருக்க வேண்டும். அப்ப வரி கட்டியிருக்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம்னா GSTR 3B பண்ணியிருக்க வேண்டும். ஏன்னா GSTR 1 படி இருந்தா 2A வந்துடும். இங்க டாக்ஸ் கட்டியிருக்க வேண்டும் அப்படின்னா 3B கட்டினா தான் டாக்ஸ் பே ஆகும். சோ கண்டிப்பாக அவர் 3B ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும். GSTR 1 மட்டும் பண்ணா பத்தாது. சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 பார்க்க போறோம். குட்ஸ் covered under invoice. Goods covered under invoice are not received in single consignment but are lost or received in large installment. The ITC can be taken on upon the receipt of the last lot. நான் அந்த 10 tons போட்டு காமிச்சேன்ல, அதுக்கு இதான் ஆன்சர். ஆனா வரும்போது எப்படி வரும் அப்படின்னா ஜெனரலா பாத்தீங்கன்னா உடலுப்பேட்டை ஏரியால விண்டு மில் இருக்கும். விண்டு மில்லுக்கு பாத்தீங்கன்னா பெரிய காத்தாடி இருக்கும், ஃபேன். அந்த ஒரே லாரியில வர முடியாது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா 4 லாரியில வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 4 டெலிவரி சலான் ரெடி பண்ணுவாங்க, ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ணுவாங்க, 4 இவேபிள் ரெடி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வர்ற வண்டியில இன்வாய்ஸ் அட்டஸ்டட் காப்பி, டெலிவரி சலான், இவேபிள் வரும். செகண்ட் வண்டியிலையும் அதே மாதிரி வரும், தேர்ட் வண்டியிலையும் வரும், ஃபோர்த் வண்டியில ஒரிஜினல் இன்வாய்ஸ் சேர்ந்து வரும். அந்த மாதிரி தான் வரணும். இன்வாய்ஸ் முதல்ல கொடுத்துட்டாலும் கண்டிப்பாக கடைசி லாட் வந்தோன்னு தான் ஒரு ஐடிசிக்கு எலிஜிபிள் சார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 செகண்ட் ப்ரொவிசோ ரெட் வித் ரூல் 37. இது என்ன சொல்றாங்கன்னா அலாங் வித் டாக்ஸ் 180 days. இது என்ன சார், நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்ல பொருள், அது 180 நாளைக்குள்ள நம்ம பர்ச்சேஸ் பண்ண கிரெடிட்டாருக்கு பணத்தை கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கலைன்னா நமக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. அலாங் வித் டாக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு சார். பொருள் விலை 100 ரூபாய், டாக்ஸ் 18னா 100 ரூபாய் மட்டும் கொடுத்தா பத்தாது, 118 கொடுத்தா தான் நீங்க ஐடிசிக்கு எலிஜிபிள். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வட்டி 18% நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் சார். நீங்க 184 நாள் வரை கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்தே 18% வட்டி கணக்கு பண்ணப்பட்டு வரும். சரியா? சரி சார், நான் இப்போ பார்ட் ஆஃப் தான் பே பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டா ஐடிசி எடுத்துக்கலாம்.
திருப்பி அடுத்து நீங்க பே பண்ணும்போது திருப்பி அடுத்த தடவை அதை ப்ரொபோஷனேட்டா அவைல் பண்ணிக்கலாம். சரி சார், இந்த 9394 ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குல்ல, அதுக்கு 180 days கான்செப்ட் அப்ளிகபிள் இல்லை, ரூல் 37 அப்ளிகபிள் இல்லை. அதே மாதிரி செக்ஷன் 1 டீம்டு சப்ளை வித்தவுட் கன்சிடரேஷன், இதுவும் அப்ளிகபிள் இல்லை. அடுத்தது சார், நான் வந்து ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரர், நான் கிளைண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கலை வந்து மார்க்கெட்ல நிறைய கிடைச்சக்கூடியது, காம்படிஷன் நிறைய, அதனால எனக்கு வாங்குற 9 மாசம் கிரெடிட் கொடுக்குறார் சார். அப்ப ஏன் சார் நான் 6 months நான் பார்க்கணும் அப்படின்னா, அது கிரெடிட் டேர்ம்ஸ். ஜிஎஸ்டி ஆக்ட்ல ஃபெயில் டு ரீபேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால உங்க கிரெடிட் டே லிமிட் 9 மாசமாக இருந்தாலும் நீங்க 180 daysல பே பண்ண வேண்டும். பண்ணாதான் நீங்க ஐடிசிக்கு எலிஜிபிள். உடனே நம்ம சம்சுதீன் சார் கேட்பார், சார் இப்போ COVID-19 சமயம் இதுக்கு ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் நம்ம கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? இதுவரை COVID-19க்காக செப்பரேட்டா கொடுக்கவில்லை. அந்த ரூல் 37 180 days கான்செப்ட் இதுக்கும் பொருந்தும் என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. சரி சார், இதுக்கெல்லாம் ஐடிசி உண்டா இல்லையா? நீங்க வந்து நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஐடிசி உண்டுன்னா எஸ்ன்னு போடுங்க, நோன்னா நோடு போடுங்க. சார், நான் லாட்ஜ வாடகைக்கு விட்டு பழைக்கிறது என்னுடைய தொழில், நான் லாட்ஜ கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். அப்ப நான் லாட்ஜ் வாங்கின ரா மெட்டீரியலுக்கு ஐடிசி உண்டா இல்லையா? ஐடிசி உண்டுன்னா உண்டுன்னு போடுங்க சார், இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க சார். ஐடிசி உண்டுன்னா உண்டுன்னு போடுங்க சார், இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க சார். நம்ம சிஎம்ஏ ராஜ்சேகர் சார் இல்லைன்னு சார், ஓகே, வெரி குட். மிஸ்டர் செந்தில் முத்து நோங்கிறாரு, ஓகே ஓகே, நோன்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, வெரி குட். சம்சீர் சார் நோங்கிறாரு, மிஸ்டர் நாராயணன் நோங்கிறாரு, மிஸ்டர் சிஏ பெரியசாமி சார் நோங்கிறாரு, மிஸ்டர் சுப்பையா, வெரி குட், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், தேங்க்யூ. கார்த்திக், மிஸ்டர் ஐயப்பன், மிஸ்டர் ஜிஆர்பி ரங்கநாதன், மிஸ் தேவி, மிஸ்டர் சக்திவேல் சார், மிஸ்டர் மணிகண்டன் திருப்பூர் நோ போடுறாரு, தனலட்சுமி மேடம், மிஸ்டர் நஜிபுதீன் சார் நோங்கிறாரு, வெரி குட் சார், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி, அந்த ஜட்ஜ்மெண்ட் படி எடுத்துக்கலாம்னு சொன்னாலும் திருப்பி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அது வந்தா தான் நமக்கு பொருந்தும். சரி சார், அடுத்து நான் ஒரு ஃபேக்டரி கட்டுறேன் சார். அடுத்த கொஸ்டின் சார், இதுக்கு போதும் சார் ஆன்சர். அடுத்து நான் ஃபேக்டரி கட்டுறேன், அந்த ஃபேக்டரிக்கு வாங்கக்கூடிய ரா மெட்டீரியலுக்கு ஐடிசி உண்டா இல்லையா? உண்டுனா உண்டுன்னு போடுங்க, நோனா நோட் போடு. சார், ஒரு ஃபேக்டரி கட்டுறேன், ஃபேக்டரிக்கு நான் ஓனா கட்டுறேன், அந்த ஃபேக்டரி கட்டாதான் தொழில் பண்ணி அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும், அந்த ஃபேக்டரி எனக்கு ஐடிசி உண்டா இல்லையா? மிஸ்டர் திருவேங்கடம் நோன் போட்டிருக்காரு, மிஸ்டர் கார்த்திகேயன், மிஸ்டர் ராஜமாணிக்கம் நல்லையா எல்லாம் நோன் போட்டிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஐடிசி கிடையாது, நோ என்பது சரியான ஆன்சர். சரி சார், நான் கல்யாண மண்டபம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அந்த கல்யாண மண்டபத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வாடகைக்கு விட்டு பொழைச்சுத்தான் நான் அரசாங்கத்துக்கு வரி கட்ட போறேன். அப்ப அந்த கல்யாண மண்டப கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் ஐடிசி எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா? மிஸ்டர் ராஜ்குமார் நோன் போட்டிருக்காரு, மிஸ் தனலட்சுமி, மிஸ் கவிதா பிள்ளை நோன் போட்டிருக்காங்க, சுந்தரம் குமார் சார் நோ, தனலட்சுமி நோ போட்டிருக்காங்க, தினமணி நோ போட்டிருக்காங்க, மிஸ்டர் அரவிந்தன் நோ, நம்ம கள்ளக்குறிச்சி சக்திவேல் சார் நோ, காஸ்ட் அக்கௌண்ட் ராஜ்சேகர் சார் நோ, மிஸ்டர் வெங்கடேஷன் நோ போட்டிருக்காங்க, சம்சி சார் நோ, முரளிக்குமார் நோ, வெரி குட் வெரி குட், சூப்பர் ரெஸ்பான்ஸ். நோ என்பது சரியான விடை. ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு சேலம் வைரலட்சுமி கல்யாண மண்டபம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துக்க முடியாது. சரி சார், நான் ஒரு ஃபேக்டரி, நான் ஒரு கம்பெனி மேனேஜிங் டைரக்டர், நான் ஒரு ஏசி வாங்கியிருக்கேன், ஏசி என் ரூமுக்கு யூஸ் பண்றேன், நான் ஏசியில உட்காந்தா தான் நான் தொழில் பண்ண முடியும், அந்த ஏசிக்கு ஐடிசி உண்டா இல்லையா? ஏசிக்கு ஐடிசி உண்டா இல்லையா? ஐடிசி உண்டுனா எஸ் போடுங்க, நோ. மிஸ்டர் செந்தில் நோ போட்டிருக்காரு, நம்ம திருப்பூர் டாக்ஸ் ஃபெடரேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் மணிகண்டன் சார் நோ போட்டிருக்காரு, மிஸ்டர் குமார் நோ போட்டிருக்காரு, மிஸ்டர் கார்த்திகேயன் சார் நோ, சாட்டவன் ஆர்மு சார் நோ, கூரி மேடம் நோ, இம்ரான் நோ, வெரி குட். இளஞ்செழியன் நோ, ஓகே வெரி குட். சிஏ பெரியசாமி சார் நோ, ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் நோ போட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த செவத்தில் மாற்றுறது எதுக்குமே ஐடிசி கிடையாது. செவத்துல மாட்டினா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் கான்செப்ட்ல போயிடும். சிசிடிவிக்கும் ஐடிசி கிடையாது. தேங்க்யூ, குட் ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ சார். இது எதுக்கும் ஐடிசி எடுக்க முடியாது. அடுத்தது போகலாம் சார். சஃபாரி ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் கமிஷனர் ஜிஎஸ்டி லாஜிக் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க.
ஆனா அது எதிர்த்து நம்ம ஆனரபிள் கவர்மெண்ட் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்து கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டாங்க. அதனால பெண்டிங்ல இருக்கு. ஐடிசி எடுக்காம இருப்பது நல்லது, தாழ்மையான வேண்டுகோள். சரி சார், அடுத்த கொஸ்டின் 4க்கு. சார் நான் இன்புட் அவைல் பண்ணிட்டேன், எவ்வளவு நாளைக்குள்ள இன்புட்டை யூட்டிலைஸ் பண்ணணும் சார்? நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ அக்குமுலேட் ஆயிடுச்சு, அந்த ஐடிசி எவ்வளவு நாளைக்குள்ள யூட்டிலைஸ் பண்ணணும் சார்? ஆன்சர் பண்ணுங்க சார். ஐடிசியை யூட்டிலைஸ் பண்றதுக்கு எது எக்ஸ்பைரி பீரியட் ஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கா? எவ்வளவு நாளைக்குள்ள ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணணும்? எவ்வளவு நாளைக்குள்ள ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணணும்? ஓகே, சீம ராஷா நோ லிமிட் போட்டிருக்காரு. மிஸ்டர் ராஜமாணிக்கம் செல்லையா நோ போட்டிருக்காங்க. ஓகே, லைஃப் லாங் உஷா மேடம் வெரி குட். ஜெகநாதன் சார் வெரி குட். சம்சி சார் நோ, வெரி குட் சார், வெரி குட் சார். கூரி மேடம் நோ. இளஞ்சலியன் சார் நோ. கவிதாபிளை நோ. ஆர்என் பாலசுப்ரமணியன் சார் நோ. அருள் சுந்தர் சார் நோ. ஓகே ஓகே, சரவணா நோ. மிஸ்டர் அரவிந்தன் நோ போட்டிருக்காங்க. ஓகே வெரி குட். வைத்தீஸ்வரன் சார் நோ. சிவசுப்ரமணியன் சார் நோ. வெரி குட் சார். கோபாலி சார் நோ. வெரி குட் சார். தேங்க்யூ 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 ஃபார் ரெஸ்பான்ஸ் சார். நோ என்பது சரியான விடை. அவைல் பண்றதுக்கு தான் வழிய. அவைல் பண்ணி நம்ம கிரெடிட் லெட்ஜர்ல ஏறிடுச்சுன்னா யூட்டிலைஸ் பண்ண டைம் லிமிட் கிடையாது என்பது சரியா. அடுத்து நம்ம பார்க்க போறது கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், மெஷினரி வாங்குவேன். மெஷினரி வாங்கினா அது எங்கேயா போகும், நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில், பேலன்ஸ் ஷீட்டில், அசட்ஸில் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். அதுதான் கேபிட்டல் குட்ஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அது போல வேட் ஆக்ட், எக்ஸைஸ் ஆக்டில் ஃபர்ஸ்ட் இயர் 50, செகண்ட் இயர் 50. இங்கே அப்படி கிடையாது. எல்லா கேபிட்டல் குட்ஸ்க்கும் வாங்கினோன்னையே இன்வாய்ஸ் வந்துருச்சு, பொருள் கம்பெனிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பேக்கப் பிரிக்கலைன்னா கூட நீங்கள் ஐடிசி எடுத்துக்கலாம். புட்டு யூஸ்ங்கிற வார்த்தை கிடையாது. ஒரு 3 ஐட்டத்துக்கு மட்டும் 1/3 1/3 3 பகுதியாக பிரித்து எடுக்க வேண்டும். என்ன ஐட்டம், டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸட் டு எர்த், அதுக்கு ஃபர்ஸ்ட் இயரே ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், ஃபவுண்டேஷன், இது எல்லாமே 1/3 1/3 1/3 3 பகுதியாக பிரித்து எடுக்க வேண்டும். சரி, அடுத்து சரி சார், நான் கேபிட்டல் குட்ஸில் டிப்ரிசியேஷன் எப்படி சார் டீல் பண்ணுறது? கேபிட்டல் குட்ஸை பொறுத்தளவு நீங்கள் டிப்ரிசியேஷன் போடும்போது பேசிக் அமௌண்ட் மட்டும் தான் போடணும். நீங்கள் டிப்ரிசியேஷனை பொறுத்தளவு அந்த டேக்ஸ் போர்ஷனுக்கு டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணக்கூடாது. டேலி மாதிரி சாஃப்ட்வேரு, இஆர்பி அதில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்களா வேற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக போடணும். சில பேர் புக்ஸ் இல்லாமல் எக்ஸலில் ஒர்க்கிங் போட்டு பண்ணுவீங்க, அப்போ ஃபைனல் வேல்யூக்கு எடுத்துடக்கூடாது. பேசிக் வேல்யூ போட்டு தான் டிப்ரிசியேஷன் போட வேண்டும். இப்போ பின்னாடி வர்ற எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அப்போ சொல்லியிருக்கேன் பாருங்க. காஸ்ட் ஆஃப் தி மெஷினரி எவ்வளோ, 1 லட்சம் ரூபாய். டாக்ஸ் போர்ஷன் சிஜிஎஸ்டி 9000, ஹெச்ஜிஎஸ்டி 9000. அப்போ டோட்டல் காஸ்ட் 1,18,000 ரூபாய். அப்போ நீங்கள் டிப்ரிசியேஷன் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் 15% போட வேண்டும். 15,000 டிப்ரிசியேஷன் போட்டால் உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள் அந்த 18,000. அப்படி இல்லாமல் நீங்கள் 1,18,000க்கு டிப்ரிசியேஷன் 15% போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. இது ரொம்ப முக்கியம் சார். இது வந்து ஆடிட் வர்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் பார்ப்பாங்க. டவுட் இருந்தால் சார்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு. Mrs. XY Limited is a pharmaceutical industry. Spend 20 lakhs for research and development for COVID-19 medicine. Unfortunately, medicine not succeeded. Whether the expenses are eligible or ITC or not. நான் கேட்குற கேள்வியை புரிச்சுக்கோங்க சார். அதாவது XYZ ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி, அங்கே COVID-19க்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மருந்து கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு. நம்ம மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு R&Dக்கு செலவழிக்கிறாங்க crore 20 லட்சம் ரூபாய். அந்த R&D சக்சஸ் ஆகலை. இப்போ அந்த R&Dக்கு செலவழிச்ச சக்சஸ் ஆகலையே, ஐடிசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, வேற எங்கேயும் பிளாக்கேஜ் இருக்கா இதுக்கு, இல்லை இன்னடிச்சுதா? வெரி குட். ராஜமாணிக்கம் நல்லா சார் எஸ் போட்டிருக்காரு. சரவணன் நோன் போட்டிருக்காரு, எஸ் போட்டிருக்காரு. கோபாலேஷ் சார் எஸ் போட்டிருக்காரு. ராஜேஷ் சார் எஸ் போட்டிருக்காரு. ஆர்என் பாலசுப்ரமணியன் சார் எஸ் போட்டிருக்காரு. மணிவண்ணன் சார் எஸ் போட்டிருக்காரு. ஓகே, இ டாக்ஸ் எஸ் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் ரவிச்சந்திரன் சார் போட்டிருக்காரு. இளஞ்சலியன், குணசேகரன், ஓகே வெரி குட் ரெஸ்பான்ஸ். கிரண்குமார், மிஸ்டர் விஜய், குப்புசுவாமி, மிஸ்டர் வைத்தீஸ்வரன், எஸ் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்து நம்ம போகலாம் சார். நீங்க பிளாக் எடுக்கல, அங்க செலவழிக்கிறாங்க,
சக்சஸ் ஆனதான் ஐடிசி எடுக்கணும்னு எங்கேயும் இல்லை. ஆர்என்டிக்கு செலவழிச்சிருக்காங்க, ஐடிசி எழுதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4. இது என்ன சொல்லுது? டைம் அவைலிங் ஆஃப் ஐடிசி. ஐடிசி என்ன? அதாவது இன்வாய்ஸுக்கோ டெபிட் நோட்டுக்கோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபினான்சியல் இயர் ஆர் செப்டம்பர் விச் அவர் இஸ் ஏர்லியர். அப்போ என்ன? அதாவது ஆனுவல் ரிட்டர்னோ இல்லை செப்டம்பர் ரிட்டர்ன் அக்டோபர் 20, 22, 24 டிபெண்ட் ஆன் தி ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல் பண்ணுவோம். அப்போ செப்டம்பர் ரிட்டர்ன் அக்டோபர் 20 அன்னைக்கு உங்களுக்கு டியூ டேட். நம்ம என்ன பண்றார்? நம்ம தஞ்சாவூர் ரவி சார் என்ன பண்றாருன்னா செப்டம்பர் ரிட்டர்ன் ஒரு 3 மாசம் கழிச்சு லேட்டா ஃபைல் பண்ணா இந்த லேட்டா ஃபைல் பண்ற டேட் டியூ டேட் அல்ல. செப்டம்பருக்கு ஆக்சுவல் டியூ டேட் அக்டோபர் 20 தான் டியூ டேட்டாக கருதப்படும். சரி சார், நம்ம சம்சுதன் சார் விபரமான ஆடிட்டர் சென்னையில அவர் என்ன பண்றார்? செப்டம்பருக்கு முன்னாலேயே ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுறார். அப்ப ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேதி தான் விச் அவர் ஏர்லியர் என்று சொல்ல காரணத்தால் அது கடைசி தேதியா எடுத்துக்கப்படும். சரி சார், இதுல பாத்தீங்கன்னா ஐடிசி ஆன இன்வாய்ஸ் டெபிட் நோட் தான் இருக்கு. சார் நான் அதர்ஸ் கண்ட்ரில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பில், இம்போர்ட் பில். அந்த இம்போர்ட் பில்லுக்கு இந்த கண்டிஷன் வருமா வராதா சார்? இம்போர்ட் பில்லுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த அதாவது நான் செப்டம்பர் ஆனுவல் ரிட்டர்ன் விச் அவர் ஏர்லியர் கான்செப்ட் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? வெளி கண்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ண பில்லுக்கு நான் இந்த கான்செப்ட் பார்த்து ஐடிசி எடுக்க வேணுமா இல்ல பார்க்க வேண்டாமா? இம்போர்ட் வெளிநாட்டிலிருந்து மிஸ்டர் ஐயப்பன் போட்டிருக்கார், நோ. வெரி குட் சார். ஓகே. திலீப் குமார் சார் போட்டிருக்கார், நோ. எக்ஸலன்ஸ். இளஞ்சிலைன் சார் போட்டிருக்கார், நோ. கால் ஓகே. குமார் சார் போட்டிருக்கார், நோ. கோபாலகிருஷ்ணன் சார், நோ. ஓகே, வெரி குட். நோ என்பது சரியான விடை. ஏன்னா என்ன இன்வாய்ஸ் டெபிட் நோட் தான் இருக்கு, பில் ஆஃப் என்ட்ரி என்று இல்லவில்லை. நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா வித்தவுட் தி டைம் லிமிட் மார்ச் 18க்கு வந்து இப்ப வந்து இருந்தாலும் நீங்க ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 16(4) என்ன சொல்? ஐடிசி அண்ட் இன்வாய்ஸ் டெபிட் நோட் தான் சொல்றாங்களே ஒழிய பில் ஆஃப் என்ட்ரிங்கிற வார்த்தை இல்லை. அதனால பில் ஆஃப் என்ட்ரிக்கு எப்ப வேணாலும் நீங்க ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்து ஸ்லைடு போகலாம் சார். நம்ம டெலிபோன் பில்லுக்கு ஐடிசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா சார்? எடுக்கலாம்னா எஸ் போடுங்க சார், நோன்னா நோன் போடுங்க சார். டெலிபோன் பில்லுக்கு ஐடிசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? டெலிபோன் பில்லுக்கு ஐடிசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஆன்சர் சார். டெலிபோன் பில்லை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, டெலிபோன் பில் வந்து ப்ரொப்பரேட்டரி கன்சர்னாக இருந்தால் ப்ரொப்பரேட்டரி பேரில் இருந்தாலும் பரவாயில்லை, கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டும். டெலிபோன் பில்லு கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்து பில் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். பிரைவேட் லிமிட்டடோ சூப்பர் ரெஸ்பான்ஸ் வருது, பிரைவேட் லிமிட்டடோ ஃபேமா இருந்தால் கண்டிப்பா பிரைவேட் ஃபேம்ல இருக்கணும். ஃபுல்லா எடுக்கக்கூடாது சிஎம்ஏ ராஜ்சேகர் சார். ஏன்னா அந்த டெலிபோன் வாங்கினீங்க அப்படின்னா டெலிபோன்ல நீங்க பர்சனலா கூடிய உங்க ரிலேட்டிவ் பேசுவீங்க, உங்க ஒய்ஃப்ட பேசுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை பேசுவீங்க, கம்பெனி சம்பந்தமா கிளைண்ட்டையும் பேசுவீங்க. என்னைய பொறுத்தவரை ப்ரொபோர்ஷனேட்டா தான் ஐடிசி எடுக்க வேண்டும். ஃபுல்லா டெலிஃபோன் எடுக்கக்கூடாது, பர்சனல் யூசேஜும் வரும். பேங்க் சார்ஜுக்கு ஐடிசி எடுக்கலாமா? பேங்க் சார்ஜுக்கு எடுக்கலாமா ஐடிசி? சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க் சார்ஜுக்கு ஐடிசி எடுக்கலாமா? பேங்க் சார்ஜை பொறுத்தளவு கணேசன் சார் போட்டு சூப்பர் சார், 60%, எக்ஸலன்ட் கான் சார், தேங்க்யூ சார். பேங்க் சார்ஜை பொறுத்தவரை ஐடிசி நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போட்டதை வச்சு ஐடிசி எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? பேங்க் சார்ஜ்ல இன்வாய்ஸ் வைத்திருக்க வேண்டும் கையில. செக்ஷன்ல என்ன சொல்றாங்க? இன்வாய்ஸ் வைத்திருக்க வேண்டும். சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போட்டதை வச்சு நீங்க ஐடிசி எடுக்கக்கூடாது, கையில் இன்வாய்ஸ் வைத்திருந்தால் ஐடிசி எடுக்கலாம். சரி சார், பேக்கிங் மெட்டீரியலுக்கு ஐடிசி எடுக்கலாமா? பேக்கிங் மெட்டீரியல் ஐடிசி எடுக்கலாமா? கண்டிப்பாக ஐடிசி எடுக்கலாம். சிஎம் முரளிதர் வாட் இஸ் த ப்ரொபோஷனேட்? நான் சொல்றேன் சார், Q&A சார்ல கண்டிப்பா சொல்றேன். ஓகே, வெரி குட் சார். டேக்ஸ் ஒன் சக்திவேல் சார் போட்டிருக்காரு, கள்ளக்குடி சக்திவேல் சார். ஐடி வித் இன்வாய்ஸ், வெரி குட் சார், வெரி குட் சார், தேங்க்யூ சார். ஓகே ரைட். பேக்கிங் மெட்டீரியல் ஐடிசி எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கலாம். பேக் பண்ணாம பொருள் கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா நீலகண்டன் சார் போட்டிருக்காரு. எஸ், பாண்டிச்சேரி நீலகண்டன் சார், தேங்க்யூ. எடுக்கலாம் சார். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு எடுக்கலாமா? சிஎம்டி சந்திரேஷ் சார், எஸ், வெரி குட் சார். மீனாட்சி சார், எஸ். ஸ்டேஷனரி கண்டிப்பா ஐடிசி எடுக்கலாம். ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு ஐடிசி எடுக்கலாமா? கண்டிப்பாக ஐடிசி எடுக்கலாம். ஸ்டாஃப் வெல்ஃபேர் போட்டா எடுக்கலாம், டீ காஃபின்னு போட்டா எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜர் செக்ஷன் 70ல பிளாக்ட வந்துருது. ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் பொறுத்தளவு செக்ஷன் 70ல பிளாக்.
ஏன் பிளாக்டு அது? அதாவது அது சேம் லைன் ஆஃப் பிசினஸ். நீ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருந்து ஃபுட் அண்ட் பிவரேஜ் இண்டஸ்ட்ரி வச்சிருந்து சப்கான்ட்ராக்ட் கொடுத்தா எடுத்துக்கலாம். ஸ்டாஃப் வெல்ஃபேர் என்று கரெக்டா அது பார்த்துக்குங்க. நீ எங்க ப்ராஃபிட் லாஸுக்குள்ள எங்க குரூப் பண்றீங்க பொறுத்து தான் அதுக்கு ஐடிசி. தேங்க்யூ சார், எக்ஸலன்ட் ரெஸ்பான்ஸ். ஆரம்பி சார் கண்டிப்பா ப்ரொபோஷன் நான் சொல்றேன் சார். ஷோர், கொஸ்டினுக்கெல்லாம் கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் சார். அடுத்த கொஸ்டின் சார், மெம்பர்ஷிப் ஃபீஸுக்கு ஐடிசி எடுக்கலாமா? சாரி தப்பான நிறைய கொஸ்டின் போட்டிருக்கேன். ஏன்னா நேர பார்த்தா நீங்க எப்படி நீங்க ஆக்டிவா இருக்கீங்களான்னு பார்க்கணும். நான் எதிர்பார்த்தோட சூப்பரா இன்டராக்ட் பண்றீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி சார். மணிகண்டன் சார் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் சார். விஜய் சார் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இ டாக்ஸ் சார் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் சார். மெம்பர்ஷிப் எடுக்கலாமா? மெம்பர்ஷிப் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. உங்க கம்பெனி மேனேஜிங் டைரக்டருக்கு லயன்ஸ் கிளப் மெம்பர்ஷிப் வாங்கி கொடுப்பீங்க, அதுக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. உங்க கம்பெனி இருக்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு ரோட்டரி கிளப்ல மெம்பர்ஷிப் வாங்கி கொடுங்க, அதுக்கு ஐடிசி இல்லை. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல பிளாக்ல இருக்கு சார். நான் ட்ரேட் அசோசியேஷன் ஃபீக்கு ஐடிசி எடுக்கலாமா? ட்ரேட் அசோசியேஷன் ஃபீ நான் கொடிஷியால மெம்பர்ஷிப் ஃபீ அதுக்கு எடுக்கலாமா? நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், சப்போஸ் நீங்க ஒரு டாக்ஸ் பிராக்டிஸ் அசோசியேஷன், நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டாக்ஸ் அசோசியேஷன் சொல்லி நம்ம நீலகண்டன் சார் செக்ரட்டரியா இருக்காரு. அப்போ அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஐடிசி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். கிளப் மெம்பர்ஷிப்புக்கு ஐடிசி எடுக்கலாமா? வெரி குட், எக்ஸலன்ட். கிளப் மெம்பர்ஷிப்புக்கு ஐடிசி எடுக்கக்கூடாது. சரி, ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் ஃபீ நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட் நம்ம சின்னச்சில ராஜ்சேகர் சார் இருக்காரு, அவர் மெம்பர்ஷிப் ஃபீ கட்டுவார் இன்ஸ்டியூட்டுக்கு. நம்ம சி ஆர்மோ சார் இருக்காரு, அவருக்கு வந்து மெம்பர்ஷிப் கட்டுவார். அந்த மெம்பர்ஷிப்புக்கு ஐடிசி உண்டா? மெம்பர்ஷிப்புக்கு உண்டா? கண்டிப்பா மிஸ்டர் அருணா கணேஷ் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா உண்டு. ஏன்னா ஃபர்தரன்ஸ் ஆபீசர் அந்த காஸ்ட் அக்கௌண்டோ சார்ட்டர்ட் அக்கௌண்டோ கம்பெனி செக்ரட்டரியோ அட்வொகேட் பார் அசோசியேஷனுக்கோ அது கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியாது. சார் கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டுக்கு ஐடிசி எடுக்கலாமா? கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டுக்கு ஐடிசி எடுக்கலாமா? சார் நான் வெள்ளூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்றேன், நான் அந்த ஃபேக்டரிக்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு வரக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸுக்கு லாட்ஜ் போட வேண்டாம், நான் பர்மனண்டா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாடகைக்கு எடுத்து வச்சிடுறேன். நான் வெள்ளூர்ல இருக்கேன், என்னுடைய காஸ்ட் அக்கௌண்ட் நம்ம சின்னச்சில ராஜ்சேகர் சார் வரார் எனக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க. அப்போ நான் அவருக்கு என்ன பண்றேன், லாட்ஜ் போடாம அவரை ஹானர் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சி அதில் தங்க வைக்கிறேன். அந்த கெஸ்ட் ஹவுஸ் உண்டா இல்லையா? ஹரிஹரன் சார் கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் சார். உங்க கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் சார். கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டுக்கு ஐடிசி உண்டா? கண்டிப்பாக ஐடிசி உண்டு. லேட்டஸ்ட் ஏஆர் இருக்கு, கண்டிப்பா உண்டு, ஐடிசி எடுத்துக்கலாம். வெரி குட், சூப்பரா கோஆபரேட் பண்றீங்க சார். தேங்க்யூ சார். இதை பார்க்க முன்னாடி ஒரு ரம்யா மேடம் வருவாங்க. இப்போ 5:55 அவங்க டைம். இதை நம்ம இது மாதிரி வந்து நான் எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைம் 1.5 மணி நேரம் தான். ஐடிசி டாபிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 hours எடுத்தால் தான் ஐடிசி வந்து கவர் பண்ண முடியும். இதுக்காக பெய்டு செமினார் ஒன்று நம்ம ஓட்டோ டேக்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும் அது. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு 10 classes நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அதை வந்து நம்ம 29 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து லெவி அண்ட் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி சொல்லி அதை மீனிங் அண்ட் ஸ்கோப்பு, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவி அண்ட் கலெக்ஷன், ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை, அதை பற்றி சொல்கிறேன். செஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி, பின் பாயிண்ட் டிரான்சாக்ஷனை பற்றி சொல்கிறேன். செஷன் 3ல எக்ஸாம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி, ஜென்ரலாக வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், டெம்பிள்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் எப்படி எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். செக்ஷன் 4ல காம்போசிஷன் ஆப்ஷனில் இருக்க ப்ராக்டிக்கலை பற்றி சொல்ல போகிறேன். செஷன் 5ல வந்து செஷன் 5 and 6 ஐடிசியை வந்து கிட்டத்தட்ட 4.5 hours 5 hours கவர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஷன் 7 பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். செஷன் 8 இவேபியில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் பார்க்க போகிறோம். செஷன் 9 and 10 ப்ராக்டிக்கல் Q&A நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சிஆர் ரம்யா மேடத்தை இந்த ஃப்ளோருக்கு அழைக்கிறேன். போர்டிங் ஹேண்ட் ஓவர் டு ரம்யா மேடம், ப்ளீஸ் மேடம். ரம்யா மேடம். தேங்க்யூ சார்.
ஸோ இப்போ சேத்து சார் சொன்ன மாதிரி நம்ம ஆப்டோடாக்ஸ்லேருந்து ஒரு ஜிஎஸ்டி கோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது நீங்க கவனிக்கணும், இது வெபினார் இல்லை, இது கோர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ்ல நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸாக லேர்னிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக லேர்னிங் நடக்கும். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியில் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லீகலி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலி கூட. ஸோ நடைமுறையில் நடக்கிற எல்லா சிக்கல்களும் இருக்கட்டும், ஜிஎஸ்டியில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து இந்த கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது போக 2 செஷன் எக்ஸ்க்ளூசிவாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும், ஜிஎஸ்டியில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சார்கிட்ட கேட்கலாம். நம்ம வந்து அது உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்கள் ப்ராக்டிஸ்க்கு உதவும். ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் கிளைண்ட் கொடுக்குற அட்வைசரியோ கன்சல்டன்சியோ அது வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அப்போதான் உங்களுக்கும் மற்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சட்டத்தை நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஸோ அந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஜிஎஸ்டி கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ட்ராக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக அவங்க ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டிதான். அது போக இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் கூட கிடைக்கும். ஸோ இப்போ அந்த லைவ் செஷனை ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த செஷனை ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், அதை நீங்கள் அப்புறம் கூட பார்க்கலாம். ஒரு 30 டேஸ்க்கு உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த செஷனை நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு பேக்ரவுண்ட் மெட்டீரியல் கூட கொடுப்போம். ஸோ அந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கூட கொடுப்போம். ஸோ அது போக இப்போ ஏன் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இதோட கட்டணம் வந்து 2499. ஆனால் பிரத்யேகமாக உங்களுக்கு இங்கே வந்த இந்த வெபினாருக்கு வந்த எல்லாருக்கும் வந்து நாங்கள் 1999 கொடுக்குறோம் இந்த கோர்ஸ். இப்போ ஒரு நிமிஷம், நான் வந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுறேன். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே, நீங்க பண்ணீங்க. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த கோர்ஸோட மதிப்பு வந்து 2499. ஆனா உங்களுக்காகவே நாங்க வந்து 1999க்கு கொடுக்குறோம். ஸோ அங்க நான் வந்து ஒரு லிங்க் அமைச்சிருக்கேன் உங்களுக்கு, அந்த உங்களுக்கு பாக்ஸ்ல தெரியும். ஸோ அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 1999க்கு இந்த கோர்ஸ்ல சேரலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி 10 லைவ் செஷன் இருக்கு, வீக்லி ட்வைஸ் நடக்கும் 2 மணி நேரத்துக்கு. ஸோ அது போக இந்த 1999 வந்து ஜிஎஸ்டி உட்பட. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஜிஎஸ்டிஎன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு B2B இன்வாய்ஸ் கூட கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ இந்த லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன் அங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இது போக உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா நான் சேட்டில் கூட லிங்கை போடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இந்த 1999 அமௌண்ட் வந்து 10 செஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான வேல்யூ தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க பாருங்க ஒரு 10 செஷன்ல. ஒரு வெபினார்லேயே நம்ம அவ்வளோ கற்றுக்கிட்டோம் இப்போ சேத்து சாரோட வெபினார்ல. ஸோ அந்த 10 செஷன்ல எவ்வளோ கற்றுப்பீங்க பாருங்க. ஸோ அந்த 2000 rupees வந்து நம்ம ஈஸியாக ரிகவர் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன, நம்ம வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் டிசைன் பண்ண இந்த கோர்ஸ். ஸோ நீங்கள் இது நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் இந்த லிங்க் கூட அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அது போக யாருக்காவது ஒரு நிமிஷம் சார்.
So, இப்போ யாருக்காவது மேடம் ரம்யாவோட கிளாஸ் டைமிங் கேக்குறாங்கல்ல, டைம் சொல்லிருங்க மேடம். டைம் டெய்லி என்ன டைம் சொல்லுங்க. கிளாஸ் டைமிங் வந்து 7 to 9 o'clock sir. Every Wednesday and Saturday 29th August ல இருந்து 7 to 9 o'clock. ஸோ 29th August அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க பேமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா உங்களுக்கு மேனுவல் பேமெண்ட் பண்ணோம்னா நீங்க வந்து சேட்ல எழுதிருங்க. நாங்க வந்து உங்களை மறுபடியும் வந்து காண்டாக்ட் பண்றோம். நீங்க வந்து எங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இந்த ஐடிசி மட்டும் இல்லை, நிறைய கான்செப்ட்ஸையும் சேர்த்து நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ கலந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ்க்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ சேத்து சார். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன் மேடம். ஓகே ப்ளீஸ், தேங்க்யூ மேடம். கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். ஸ்க்ரீன் ஷேர் ஆக மாட்டேங்குதா மேடம்? இப்போ ஷேர் பண்ணுங்க சார். லெட்ஸ் ப்ளே. ஓகே வருது. ஓகே சார், இப்போ ரம்யா மேடம் சொன்னாங்க 7 to 9 உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக 2 கொஸ்டின் அண்ட் செஷன் இருக்கு. இல்லை டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ரம்யா மேடத்தை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து ஃப்ளோ இருக்கு சார். சேல்ஸ் ப்ரமோஷனுக்கு ஐடிசி உண்டா இல்லையா? சேல்ஸ் ப்ரமோஷனுக்கு ரம்யா மேடம் சிலபஸ் கேட்குறாங்க எல்லாரும், அதை கொஞ்சம் லிங்க்ல போட்டு விடுறீங்களா ரம்யா மேடம்? ஆமா சார், போட்டு விடுறேன். இல்ல அதுல நிறைய சார்ட்ல இருக்கு, நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? நிறைய டவுட் கேக்குறாங்க. சிலபஸ் மத்த எல்லாமே நீங்க சார்ட் பாத்துக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணட்டுமா? ஓகே. சேல்ஸ் ப்ரமோஷனுக்கு ஐடிசி உண்டா இல்லையா? ஆர்என்பி சார் போட்டிருக்காரு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சேல்ஸ் ப்ரமோஷனா என்ன சார்? முதல்ல சேல்ஸ் ப்ரமோஷனுக்கும் கிஃப்ட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எவ்ரி கேலண்டர் பாத்தீங்கன்னா நீங்க போய் ஏதோ ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க, டைரி கொடுப்பாங்க. அந்த கேலண்டர் டைரி நீங்க கிஃப்ட்னு எழுதுனா உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து செக்ஷன் 17(5) பிளாக்ல போயிடும். இதே கேலண்டர் டைரியை கொண்டே நீங்க சேல்ஸ் ப்ரமோஷன் கொண்டே உங்க ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து இது வந்து நான் டாக்ஸ் எவேஷன் சொல்ல மாட்டேன். டாக்ஸ் எவேஷன் தான் தப்பு. நம்ம டாக்ஸ் பிளானிங் பண்றோம். டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் டாக்ஸ் அவாய்டன்ஸ் ரெண்டு மூணுமே அலோவபிள் சார். டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டு ஒன்று. டாக்ஸ் அவாய்டன்ஸ்னா we will find out the loophole from the law and plug in our books. நம்ம லால இருக்க லூப்ஹோலை கண்டுபிடிச்சு நம்ம அதை கொண்டே நம்ம பண்றோம். ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க சேல்ஸ் ப்ரமோஷன் நீங்க பண்றது, நீங்க சப்போஸ் உங்க கடைக்கு ஒரு கீ செயின் கொடுக்குறீங்க. அப்ப கீ செயின் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அந்த கீ செயினை கொண்டே நீங்க கிஃப்ட்ல எழுதுனீங்கன்னா இல்லிஜிபிள் பிளாக். சரி, அந்த கீ செயினை கொண்டே நீங்க சேல்ஸ் ப்ரமோஷன் எழுதுனா நம்ம சொல்லலாம், நம்ம ஆடிட்டு வர ஆஃபீஸர்ட்ட, சார் அது சேல்ஸ் ப்ரமோஷன் தான் சார், நான் அந்த கீ செயினை கொடுத்தா தான் அடுத்து என்னுடைய கடைக்கு ஒரு வியாபாரத்துக்கு வருவார். சரியா? சரி சார், நான் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பிரபல ஜவுளி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒரு பட்டு சாரி வாங்குறாங்கன்னா ஒரு 15,000 ரூபா பேக்கை போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஜென்ஸுக்கு போய் ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கினா ஒரு காக்கி கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பேக்கு வந்து ஐடிசிக்கு எலிஜிபிளா இல்லையா? அந்த ஜவுளி கடையில் நான் பேர் சொல்லக்கூடாது, இது ரெக்கார்ட் ஆகிறதுனால பப்ளிக் தான். நீங்கள் ஒரு சென்னையிலோ மதுரையிலோ கோயம்புத்தூர்லோ ஒரு பிரபல ஜவுளி கடைக்கு போறீங்க. உங்க ஒய்ஃபுக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டு சாரி வாங்குற 15,000 ரூபாய். அந்த காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கு ஐடிசி எலிஜிபிளா? பட்டு சாரிக்கு கொடுக்கக்கூடிய பேக்குக்கு ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? எலிஜிபிளுங்க சார். இந்த பேக் காம்ப்ளிமெண்ட் தானே, கிஃப்ட் தானே. அந்த பேக்லயே வெளியே வித் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் XY லிமிடெட் போட்டிருப்பாங்க. அப்ப எப்படி ஐடிசி எடுப்பீங்க? அந்த பேக்கை கொண்டே நீங்க சேல்ஸ் ப்ரமோஷனை கணக்கெழுதப்படாது, பேக்கிங் மெட்டீரியல்ல கணக்கெழுதி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கொண்டு வந்தா நீங்க ஐடிசிக்கு எலிஜிபிள். என்ன பண்ணணும்? அந்த பேக்கை எங்க கொண்டு வரணும்? நீங்க கண்டிப்பாக எதுல பண்ணணும்? இங்க கொண்டே பேக்கிங் மெட்டீரியல்ல. ஏன்னா அந்த ஒரு 15,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு சாரி ஒரு காக்கி கவர்ல போட்டு கொடுத்தா வேல்யூ இருக்காது. ஸோ உங்க பேக்ல போட்டு கொடுக்குறாங்க, அதனால ஐடிசி எலிஜிபிள். சரி, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஐடிசி எலிஜிபிளா? ஜுவல்லரி ஷாப் பேக் உண்டான்னு கேட்டுக்காத வர சார். கண்டிப்பா நான் சொல்றேன் சார். நான் வந்து உங்களுக்கு 6:30 நான் Q&A செஷனுக்கு வந்துருவேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணேன். எல்லா சாட்டுக்கும் 200% ஆன்சர் பண்றேன் சார். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஐடிசி எலிஜிபிளா? சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார்? நம்ம ரெக்கரிங்கா பே பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு ஐடிசியா?
அது தொழில் சம்பந்தப்பட்டதா இருந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஐடி எலிஜிபிள். இப்போ நம்ம இங்கே ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவோம், இப்போ கண்டிப்பாக அது ஐடிசி எலிஜிபிள். இப்போ ரம்யா மேடம் சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு எஜுகேஷனுக்காக வரீங்க, நீ உங்கள் ஜிஎஸ் நம்பர் கொடுத்தா B2B இன்வாய்ஸ் தரேன், அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐடிசி. 1971 நீங்கள் ரிவர்ஸ் ஒர்க்கிங் 18% போடுவாங்க டேக்ஸ் போங்க. அப்போ எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1500 தான் கோர்ஸ் வரும். இப்போ காஸ்ட் ஆஃப் தி கோர்ஸ் 1500, இல்லை ஆவரேஜாக 200 rupees பெர் டே. நீங்கள் 200 rupees நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் 200 rupees கம்மியாக சாப்பிட முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே ரைட். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஐடிசி எலிஜிபிளா? ஃபர்தர் சப்ஸ்கிரிப்ஷன் தொழில் சம்பந்தப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஐடிசி எலிஜிபிள். கிஃப்ட்டுக்கு ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? கிஃப்ட், வாட் யூ மீன் பை கிஃப்ட்? கிஃப்ட்னா என்ன? நம்ம அந்த பெய்டு செஷன்ல கிஃப்டை பற்றியே நான் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ½ an hour பேசுகிறேன். கிஃப்ட்னா என்ன? நிறைய ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு, நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு கிஃப்டை பற்றி. கிஃப்ட் எல்லாம் என்ன? கிஃப்ட்னா நான் பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம ஜவுளி கடையில நகை கடையில கொடுக்கறது பிரதிபலன் எதிர்பார்த்து கொடுக்கறது, திருப்பி அங்க கடைக்கு வரணும்னு சொல்லி, அந்த கிஃப்ட்டுக்கு ஐடிசி கிடையாது. பிரதிபலன் எதிர்பார்க்காம நான் அவங்கள்ட்ட எதுவுமே திருப்பி எதிர்பார்க்காம கொடுத்தா ஐடிசி எலிஜிபிள். நான் ஒரு கடையில திருப்பி அந்த கஸ்டமர் நான் ரெக்கரிங்ல திருப்பி வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணா அது ஐடிசி எலிஜிபிள். சார் நான் கடையில கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன், கம்ப்யூட்டருக்கு ஐடிசி எலிஜிபிளா? கடையில கம்ப்யூட்டர் வச்சிருந்து அதுக்கு நீங்க அந்த கம்ப்யூட்டர்ல பில் போட்டீங்கன்னா ஐடிசி எலிஜிபிள். அப்படி இல்லாம அந்த கம்ப்யூட்டர் வீட்டில் வச்சிருந்து உங்க மகனோ மகளோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்து ஒரு கேட் டிராயிங் போட்டு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. இந்த நாளைக்கு ஆடிட் ஆஃபீஸர்ஸ் ஆடிட் வரும்போது கண்டிப்பா வேர் த ஃபிக்ஸட் கேட்கலாம். கேட்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதனால இந்த கம்ப்யூட்டர். சார் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் எலிஜிபிளா? அதுதான் ஒரு ஜவுளி கடை ஆடிட்டை நான் ஷேர் பண்ணேன். ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்கை பொறுத்தளவு கண்டிப்பா கடையிலையோ நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலோ இருக்கும்னா எடுங்க. அது மூவபிள் ஃபர்னிச்சரா இருக்கு, எம்டி வீட்டுக்கு போயிடும், வேற எங்கேயாச்சும் போயிரும் சொன்னா எடுக்காதீங்க. அது ஒரு லீகல் லிட்டிகேஷன் உண்டு. சார் ரெண்டுக்கு ஐடிசி எலிஜிபிளா? ரெண்டு தொழில் சம்பந்தப்பட்ட ரெண்டா இருந்து நம்ம ஃபேக்டரிக்கோ பிஸ்னஸ்க்கோ ரெண்டு கொடுத்தா ஐடிசி எலிஜிபிள். நம்ம பிஸ்னஸ் பர்பஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருந்தா அதுக்கு ஐடிசி எலிஜிபிள். நம்ம ஒரு ஸ்டாஃப் தங்கியிருக்காங்க குவார்ட்டர்ஸ், அந்த நம்ம சார் நம்ம மைக்ரேட்ல லேபர்ஸ் வச்சிருக்கோம், அவங்கள தங்க வச்சிருக்கோம், அவங்க வேலைக்கு நம்மகிட்ட தங்கி இருக்கிறதுக்காக அவங்க தங்கி இருந்தாங்கன்னா அதுக்கு யூஸ் எலிஜிபிள். சார் ஆடிட் ஃபீக்கு ஐடிசி எலிஜிபிளா? இதெல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். கம்பெனி செக்ரட்டரி ஃபீயோ ஆடிட் ஃபீயோ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ன ப்ரொவிஷனல் என்ட்ரி போடுவோம், நம்ம ஐடிசி எடுத்துருவாங்க. ஆடிட் ஃபீக்கு அடுத்த வருஷம் டாக்ஸ் ஆடிட் வரையிலையோ இல்லை அடுத்த வருஷம் கம்பெனி செக்ரட்டரிக்கு வரையில தான் படத்தை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஆடிட் ஃபீஸுக்கு 180 நாளைக்குள்ள ஆடிட்டருக்கோ கம்பெனி செக்ரட்டரிக்கோ காஸ்ட் அக்கவுண்டனுக்கோ பணம் கொடுக்கலன்னு ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. ரூல் 37 உட்காந்துருவாங்க. ஜென்ரலா யாரு ஆடிட்டர் கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அக்கவுண்ட் என்ன சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் அந்த பில்லு எப்போ ஆடிட்டுக்கு வருதோ அப்பதான் பழைய பேமெண்ட் செட்டில் ஆகும். அப்போ அந்த 180 day கான்செப்ட் அங்கே அடிபட்டு போயிடுது. அதனால நீ எடுத்துதான் ரிவர்ஸ் பண்ணணும். இல்லை ஐடிசி அவைல் பண்ணணும்னா 180 நாளைக்குள்ள ஆடிட்டர் காஸ்ட் அக்கவுண்ட் கம்பெனி செக்ரட்டரிக்கு பே பண்ணிடு. அக்கௌண்டன்சி சார்ஜஸ்க்கு உண்டா? இங்கே ரொம்ப பேர் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி இருந்து அந்த தொழில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க பில்லுக்கு ஐடிசி எலிஜிபிள். சரி சார், டாக்ஸ் கன்சல்டன்ட் ஃபீஸுக்கு உண்டா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்து ஜிஎஸ்டி போட்டு கொடுத்தாருன்னா எலிஜிபிள். இதே டாக்ஸ் கன்சல்டன்ட்டோ அக்கௌண்டன்ட்டோ காம்பவுண்டிங் ஆப்ஷனில் இருந்தாங்கன்னா ஐடிசி எலிஜிபிள் இல்லை. சார் நான் கல்யாண மண்டபம் வச்சுருக்கேன், கல்யாண மண்டபத்தில் நான் எந்தெந்த பொருளுக்கு சார் ஐடிசி எடுக்கலாம்? கல்யாண கட்டையில எடுக்கக்கூடாதுங்க. கல்யாண மண்டபத்தில் எதை எடுக்கலாம்? கல்யாண மண்டபத்தில் சென்ட்ரலைஸ் ஏசி மாட்டிருந்தா அது ஐடிசி எலிஜிபிள் இல்லை. எந்த பொருள் செவத்துலையோ தரை என்று சொல்லக்கூடிய ஃப்ளோர்லையோ வாலிலையோ இல்லை நம்ம தரசுலையோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா ஐடிசி எலிஜிபிள் இல்லை. எக்ஸாம்பிள் சீலிங் ஃபேனுக்கு ஐடிசி எலிஜிபிள் கிடையாது, நம்ம மேலே தான் மாட்டியிருக்கோம். ஏசிக்கு கிடையாது, சிசிடிவிக்கு கிடையாது. இதோட பார்த்தா நான் போர்டுக்கே எடுக்கக்கூடாதும்பேன். போர்டிங் போர்டு இருக்குல்ல, அந்த போர்டே செவத்தில் தான் மாட்டப்படுகிறது, எடுக்கக்கூடாது. எப்போ எடுக்கலாம்? அதே அந்த ஃபேன் ஒரு டேபிள் ஃபேனாக இருந்து செவத்தில் மாட்டாமல் டேபிள் மேலேயோ இல்லை ஸ்டாண்டாவோ இருந்தோ எடுத்துக்கலாம்.
சரி சார், கல்யாணம் பண்றதுக்கு எதாவது இருக்கலாம். கல்யாணம் பண்ணல மேல சீட்டிங்ல மாட்டின ஃபேனுக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. கல்யாண மண்டபத்தில் மாட்டின சிசிடிவிக்கு எலிஜிபிள் இல்லை. கல்யாண மண்டபத்தில் மாட்டியிருக்க ஏசிக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. சார் அப்ப கல்யாண மண்டபத்தில் எதற்கு தான் சார் ஐடிசி எலிஜிபிள்? அந்த சாமியானா பந்தல் இருக்கும், அதுக்கு ஐடிசி எலிஜிபிள். அங்கே சமைக்கிறதுக்கு பாத்திரம் வாங்கி வச்சிருப்பாங்க, அதுக்கு ஐடிசி எலிஜிபிள். மற்றதுக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. இதில் டவுட் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சார். நான் வந்து கொஸ்டின் நிறைய டைம்ஸ் ஆகிறேன் சார். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து ஃப்ளோ இருக்கு சார். எக்ஸுங்கிற ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் ஒரு மெஷினரி வாங்குறார் சார். மெஷினரி வாங்கிட்டார், அந்த மெஷினரியை ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலை. ஏன்னா அந்த மெஷினரி யூஸ் பண்ணுறதுக்கு COVID-19 வந்துருச்சு. ஒரு 5 மாதம் கழிச்சு ஆர்டர் நிறைய வரும், அப்போ தான் நான் ஐடிசி எடுக்க முடியும். அப்போ அந்த மெஷினரிக்குள்ள ஐடிசி நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா சார்? எலிஜிபிளா இல்லையா? மெஷினரிக்கு ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? சார் நான் மெஷினரி வாங்கிட்டேன், யூஸ் பண்ணலை, COVID-19 வந்துருச்சு, யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தேவி மேடம் சொல்லியிருக்காங்க எலிஜிபிள், அரவிந்தன் சொல்லியிருக்க எலிஜிபிள், கணேசன் சார் எலிஜிபிள், CMA ராஜேஷ் சார் எலிஜிபிள், பாத்தியார் சம்சுவின் சார் எலிஜிபிள், அருணா கணேஷ் எலிஜிபிள், உமாசங்கர் எலிஜிபிள், கவிதா பிள்ளை மேடம் எலிஜிபிள், வெங்கடாஜ் சூப்பர் சார். எல்லாரும் எஸ், எல்லாரும் பக்காவா இருக்கீங்க. வெரி குட் சார், ஹேட்ஸ் ஆஃப் சார். ஃபர்தன் சாப் சார், வெரி குட் மேடம். எஸ், நாராயண் சார் எலிஜிபிள், ஜோதி கிருஷ்ணா எலிஜிபிள். ஓ நம்ம சேலம் அசோசியேட் செக்ரட்டரி ரவி வீரப்பன் சார் வந்திருக்காரு, வெரி குட், தேங்க்யூ சார், எலிஜிபிள். முரளிகுமார் எலிஜிபிள், ஹரிகரன் சார் எலிஜிபிள், குமரேசன் சார் எலிஜிபிள், வெரி குட் சார். ராமகிருஷ்ணன் சார் எலிஜிபிள், சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், எலிஜிபிள், நன்றி சார். அடுத்து நம்ம ஸ்லைடுக்கு போகலாம் சார். சரி, இது வந்து இதில் நிறைய நான் இன்னும் 2-3 ஸ்லைடு தான் நான் முடிச்சுட்டு, ஏன்னா கொஸ்டின் ஆன்சர் நிறைய இருக்கு, அதனால் ஸ்லைடை நான் குறைச்சிக்கிறேன். ஏன்னா Q&A கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே சார், இது வந்து இந்த ப்ரொஃபஷன் தெரியணும். சில பேர் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்ஸ் வந்திருப்பீங்க, இந்த ஜிஎஸ்டி எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்திருப்பீங்க. 1/7/17 31/19 வரை செட்டப் பண்ணுறது இப்படி தான் சார் பண்ணணும். ஐஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி, அடுத்து சிஜிஎஸ்டி, 3வது ஏஜிஎஸ்டிக்கு செட்டப் பண்ண வேண்டும். சிஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி, அடுத்து ஐஜிஎஸ்டிக்கு செட்டப் பண்ண வேண்டும். ஹெச்ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஏஜிஎஸ்டி, அப்புறம் ஐஜிஎஸ்டிக்கு செட்டப் பண்ணணும். மாற்றி பண்ணக்கூடாது, மாற்றி பண்ணால் தவறு. ஹெச்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிக்கும் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி கண்டிப்பாக செட்டப் பண்ண முடியாது, சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? 31/1/19 அப்புறம் ப்ரொவிஷன் மாறி இருக்கு. எப்படி? ஐஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி, அப்புறம் சிஜிஎஸ்டி, அப்புறம் ஹெச்ஜிஎஸ்டிக்கு செட்டப் பண்ண வேண்டும். சிஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு எடுக்கணும், அப்புறம் சிஜிஎஸ்டிக்கு எடுக்கணும். ஹெச்ஜிஎஸ்டி எடுக்க முடியாது. ஹெச்ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு எடுக்கணும், அப்புறம் ஹெச்ஜிஎஸ்டி எடுக்கணும், அப்புறம் சிசிஎஸ்டிக்கு எடுக்க முடியாது. இதனால ரொம்ப பேருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் ஆகும். பர்ச்சேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அதர் ஸ்டேட்டாக இருக்கும், சேல் ஃபுல்லாக லோக்கல் இருக்கும். சில பேருக்கு பர்ச்சேஸ் ஃபுல்லாக லோக்கலாக இருக்கும், சேல் ஃபுல்லாக அதர் ஸ்டேட்டாக இருக்கும். அப்போ 1/2/2019 அப்புறம் ரொம்ப பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் ஆயிடுது. இது ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு, இது ரொம்ப முக்கியம். இது ஹைகோர்ட்ல இப்போ நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீக் இந்த கேஸ். சரி சார், அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு. சார் நான் 2 ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் சார். நான் 1 லட்சம் ரூபாய்க்கு என் பில்டிங்கை வாடகைக்கு விடுறேன். இந்த COVID-19ங்கிறதுனால அந்த குடியிருக்கவர் வாடகை கொடுக்க முடியல சார் சொல்றாரு. ஆனா நான் டைம் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன் படி வித்தின் 30 டேஸ்க்குள்ள இன்வாய்ஸ் கொடுத்தாகணும், கரெக்டா? ஆனா நான் இன்வாய்ஸ் கொடுத்துட்டேன்னா அவர் ஜிஎஸ்டி கொடுக்கிறாரோ இல்லையோ, வாடகை கொடுக்கிறாரோ இல்லையோ, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டா நம்ம ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் கன்சன்ட் கடப்பான ஜிஎஸ்டியை கவர்மெண்ட் கட்டணும். நான் வாடகை வாங்கலைனாலும் கட்டணும், வாங்கினாலும் கட்டணும். ஆனால் ரூல் 47 படி இன்வாய்ஸை 30 நாளைக்குள்ள கொடுக்கணும், இன்வாய்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடாது. சரியா? இப்போ என்னுடைய இன்வாய்ஸுக்கு அவங்க வந்து டாக்ஸ் தரமாட்டேங்கிறாங்க, ஆனால் நான் இன்வாய்ஸ் கொடுக்கணும். சட்டப்படி ரெண்டல் எக்ரிமெண்ட்ல போட்டபடி இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டும்,
டைம் ஆஃப் சப்ளையும் ரூல் 30 நாளையும் இன்வாய்ஸ் கொடுக்கணும். இப்ப டாக்ஸ் பிராக்டிஷனரை நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்லுங்க சார், இது எப்படி சமாளிக்கிறது? சாட்ல போடுங்க பாப்போம். சமாளிக்கலாம்னா சமாளிக்கலாம். குமார் சார் கண்டிப்பா உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன் சார். கரெக்டா 6:20க்கு செஷன் க்ளோஸ் பண்ணிடுறேன். 40 மினிட்ஸ் நான் கொஸ்டின்ஸ் தான் எடுக்க போறேன். கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் குமார் சார், 200% ஆன்சர் பண்றேன் சார். சார் இந்த ரெண்டிங்கால் ப்ராப்பர்ட்டிக்கு மேடம் யாரோ இப்போ பே பண்ணியிருக்காங்களா, நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரம்யா மேடம் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சந்திரமௌலி சார் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணுங்க சார், டோன்ட் வரி சார். ஓகே, சுந்தரம் ஹாவ் டு பே டாக்ஸிங் சுந்தரம் குமார் சார். சார் வாடகையே வரலையே சார். நான் அரவிந்த் சார் டிஸ்கவுண்ட் வெரி குட் சார். சம்சிங் சார் ₹1 இன்வாய்ஸ். சாரி சார். சம்சிங் சார் டிஸ்கவுண்ட் எக்ஸலன்ட் சார். சம்சிங் சார் வெரி குட். அரவிந்த் சார் வெரி குட். ஓகே, பிரியா மேடம் டிஸ்கவுண்ட் வெரி குட் மேடம், வெரி குட். ஓகே, பிரியா மேடம் வெரி குட் மேடம். அரியலூர் பிரியா மேடம். ஓகே, கண்ணன் சார் ரெய்ஸ். ஓகே கண்ணன் சார், சேலம் கண்ணன் சார் வெரி குட் சார். இமெயில் ஓகே. கவிதா பிள்ளை மேடம் நீட் நாட் பே ஜிஎஸ்டி. ஓகே, ஏஆர் சுப்பிரமணிய சார் நோ. ஓகே, இப்போ நான் சொல்யூஷன் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இதான் சொல்யூஷன். மாடல் இன்வாய்ஸ் 2,50,000 சார். லெஸ் டியூ டு COVID-19 50,000 லெஸ் டிஸ்கவுண்ட். இன்வாய்ஸ்ல டிஸ்கவுண்ட் ரெக்கார்ட் ஆயிருந்தா நம்ம ஜிஎஸ்டி கட்ட மாட்டாங்க இந்த சட்டத்துல. ஸோ லெஸ் டிஸ்கவுண்ட் டியூ டு COVID-19 50,000, டோட்டல் 0, சிஜிஎஸ்டி 0, ஹெச்ஜிஎஸ்டி 0, நெட் டீட்டெயில். இப்போ நம்ம இன்வாய்ஸ் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், டைம் ஆஃப் சப்ளை ரூல் 47ஐயும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். நம்ம டேக் இன்வாய்ஸ் கொடுத்தாச்சு, வாடகை வாங்கல, வரி வாங்கல, அதனால கட்ட வேண்டாம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அந்த வரக்கூடிய 2000 செஷன்ல பார்க்க போறோம். நம்ம ப்ராக்டிக்கலை எனக்கு கேட்ட அனுபவங்கள், ஹைகோர்ட்டை நாங்கள் ஃபைல் பண்ண கேசஸ், நாங்கள் அப்ளை பண்ண ஏஆர், என்னுடைய ப்ராக்டிக்கல் அனுபவத்தை பூரா உங்களுக்கு ஷேர் பண்றேன் இருக்கேன். ஓகே, அடுத்தது போகலாம் சார். இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு சார். இந்த கொஸ்டின் என்ன சார், நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன். இப்போ எர்த் மூவிங் பர்பஸுக்கு ஜேசிபி யூஸ் பண்றேன். இப்போ ஜேசிபி டிம்பர்ஸ் டம்பர்ஸுக்கு ஐடிசி எலிஜிபிளா? ஜென்ரலா என்னன்னா மோட்டர் வெஹிக்கிள் எது ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு என்ன, நம்ம வந்து ஐடிசி எடுக்க முடியாது. இதை பொறுத்தளவு மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸப்ஷன் இருக்கு, ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம் என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைடில் காட்டுறேன். நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏல பாருங்க. ஸ்பெசிஃபைடு பர்பஸுக்கு பண்ணும்போது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டை பார்க்க வேண்டும். டம்பிங் இண்டஸ்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு, செக்ஷன்ல இருக்கு, ரூல்ல இருக்கு. அதனால மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு இந்த செக்ஷன் பிளாக் ஆகாது, கண்டிப்பாக நீ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற கொஸ்டின், எம்ப்ளாயி குரூப் இன்சூரன்ஸுக்கு ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? எலிஜிபிள்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. சரி பாபு சார், கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் சார். உங்களுக்கு எம்ப்ளாயி குரூப் இன்சூரன்ஸ்க்கு ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? எலிஜிபிள்னா எலிஜிபிள்னு போடுங்க. எம்ப்ளாயி குரூப் இன்சூரன்ஸுக்கு எலிஜிபிளா இல்லையா? கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்தல என்ன சொல்றாங்க, செக்ஷன்ல சொல்றேன் உங்களுக்கு. இதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய அப்ளிகபிள் செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏ. அந்த கவர்மெண்ட்ல நோட்டிஃபை பண்ணிருக்கணும் ஆப்ளிகேட்டரி நேச்சர் டு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு. இங்க ஆப்ளிகேட்டரி நேச்சர் எம்ப்ளாயி குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னா குரூப் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் நீங்களாக்கா போறீங்க. கோவிந்தராஜ் சொல்லுகிறார் நாட் மேண்டேட்டரி. வெரி குட் சார். ஏன்னா உங்களுக்கு நமக்கு பார்க்க வேண்டிய ஆக்ட் ஃபேக்டரிஸ் ஆக்ட். ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் தான் மேண்டேட்டரி, ஆப்ளிகேட்டரி நேச்சர் எபோவ் 250 ஃபேக்டரி. இதை பொறுத்தளவு செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்க, எல்ஐசி இன்சூரன்ஸ். கண்டிப்பா நான் சொல்றேன் சார் உங்களுக்கு. ஓகே,
ஆப்ளிகேட் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் நாட் எலிஜிபிள். எது சார் எலிஜிபிள் நம்மளை பொறுத்தளவு? அதாவது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் தான் ஆப்ளிகேட்டரி நேச்சர் என்று ஃபேக்டரிஸ் ஆக்டில் சொல்லப்படுகிறது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். எல்ஐசி, மெடிக்ளைம், கீமேன் இன்சூரன்ஸ் எந்த இன்சூரன்ஸும் எலிஜிபிள் என்று இல்லை என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. சார் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் நீங்க சார்ட்ல போடலாம். நான் வந்து 6:40 வரை 6:50 வரை 30 மினிட்ஸ் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். உங்க கொஸ்டின் என்னன்னு சொன்னீங்கன்னா பழைய கொஸ்டின் போயிருக்கு, எனக்கு சார்ட்ல போட முடியாது. குமார் சார் கேட்டிருக்காரு எல்ஐசி இன்சூரன்ஸ்க்கு எப்படி எடுக்கிறது. எல்ஐசி இன்சூரன்ஸ் கண்டிப்பா ஐடிசி எடுக்க முடியாதுங்க சார். அடுத்து கொஸ்டின் டைப் பண்ணுங்க சார். பழசெல்லாம் சார்ட்ல போயிடுச்சு, சாரி. கொஸ்டின் டைப் பண்ணுங்க சார், நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சார். சார் கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன் சார். நான் ஸ்லைடு பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபுல்லாவே சார்ட்டுக்கு வந்துட்டேன். ஓகே சார், ஓவரால போடு. யூனிஃபார்ம் எம்ப்ளாயிஸ் ஐடிசி எலிஜிபிளான்னு கேட்குறான் மிஸ் மாணிக்காசம் சார். யூனிஃபார்ம் கண்டிப்பா உண்டு, நீங்க எடுத்துக்கலாம். யூனிஃபார்ம் கண்டிப்பா ஃபர்தன்ஸ் ஆஃபீஸும் அதை வந்து நீங்க எதுல கொண்டு போங்க அப்படின்னா நீங்க வந்து யூனிஃபார்மை கண்டிப்பா அது வந்து யூனிஃபார்ம் போடாம மேண்டேட்டரி ஆப்ளிகேட்டரி நேச்சர் உங்க கம்பெனியில் அந்த மாதிரி கண்டிஷன் வச்சிருந்தா உண்டு சார். ஓவராலா போடுங்க, போயிடுது, நான் பார்க்க முடியல. கவிதா பிள்ளை போட்டிருக்காங்க, என்ன போட்டு சாரி ஆடிட் ஃபீ அருணா கணேஷ் கேட்டிருக்காங்க. ஆடிட் ஃபீ இன்வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க மேடம், அவங்க ரிசிபியனுக்கு கண்டிப்பா ஐடிசி எலிஜிபிள் உண்டு. ஆனா ரூல் 37 பார்க்க வேண்டும். அவங்களுக்கு 180 நாளுக்குள்ள போகலைன்னா அவங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்ட்னருக்கு உண்டா? அதாவது பார்ட்னரை பொறுத்தளவு கிடையாது, அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட செலவு தான் உண்டு, அதுக்கு நீங்க ஐடி எடுக்க முடியாது. ஜுவல்லரிக்கு ஜாப் ஒரு காம்ப்ளிமெண்டரி. ஜுவல்லரி பொறுத்த எதுக்கு எடுக்கலாம்னா நீங்க செயினோ தோடோ ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுப்பீங்க, அது கொடுக்கக்கூடிய பேக்கிங் மெட்டீரியல் வரும், அதனால ஜுவல்லரிக்கு எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய மஞ்சப்பை, பர்ஸ் அதெல்லாம் வந்து கிஃப்ட்ல போயிடும், ஐடிசி எடுக்க முடியாது. அந்த பாக்ஸ் மட்டும் பேக்கிங் மெட்டீரியல் வரும். ஒருத்தர் ஜுவல்லரி நகை வாங்க வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்க, அதை ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிளாக் ஐடிசி எடுக்க முடியாது. கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கும் ஐடிசி எடுக்க முடியாது. அரியன் சார் கேட்டிருக்காங்க 2A வந்தா எடுத்துக்கலாமா பேங்க் சார்ஜஸ்? 2A வந்தால் கண்டிப்பா பேங்க் சார்ஜ் எடுக்கக்கூடாது ஹரிகரன் சார். 2A மட்டும் நமக்கு எலிஜிபிள் கிடையாது. கை இன்வாய்ஸ் வைத்திருக்க வேண்டும், இன்வாய்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஐடிசி எடுக்க முடியும். பில்டிங் இன்சூரன்ஸ் ஐடி தான் கோபாலா சார் கேட்குறாங்க. பில்டிங் இன்சூரன்ஸை பொறுத்தளவு நீங்கள் பேங்க்ல மார்டேஜ் வாங்கி ஏதோ லோன் வாங்கி இருந்து அந்த பேங்க்லேருந்து பில்டிங் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தா உங்களுக்கு ஐடிசி. ஜிஆர்பி ரங்கநாதன் சார் வேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வருது, ஸ்டே 27 ஜெயிச்சிட்டோம் சார், நம்ம ஸ்டே வாங்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சார். டிப்பர் ஜேசிபி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு ஐடிசி எடுக்க முடியாது, மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் எடுக்க முடியும் சார். ஸ்பீடா போகுது, நான் பார்க்க முடியலையே, சாரி. ஓகே, நிறைய கொஸ்டின் போயிடுச்சு சார், சாரி. ரெண்டு பே வீரராகவன் சார் கேட்டிருக்காங்க, ரெண்டு பெய்டு அகேன்ஸ்ட் அக்ரிமெண்ட் வெதர் ஐடிசி. கண்டிப்பா ரெண்டு வந்து உங்களுக்கு உண்டு, கண்டிப்பா ஐடிசி எடுத்துக்கலாம் சார். அடுத்து வந்து குட்ஸ் அண்ட் ஃபார் ஜாப் ஒர்க், கண்டிப்பா குட்ஸ் அண்ட் ஃபார் ஜாப் ஒர்க்கு கண்டிப்பா எடுத்துக்கலாம். உங்களுக்கு குட்ஸா இருந்தால் உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள ஜாப் ஒர்க் பண்ணது திருப்பி வர வேண்டும். கேபிட்டல் குட்ஸ் தான் 3 வருஷத்துக்குள்ள திருப்பி வர வேண்டும். வரல இருந்தால் டீம்டு செயல கருதப்படும். ப்ரொஃபஷனல் பி கண்டிப்பா ஐடிசி எலிஜிபிள், சப்ஜெக்ட் டு உங்களுக்கு 180 நாளுக்குள்ள ப்ரொஃபஷனலுக்கு பே பண்ணியிருக்க வேண்டும். எம்டி பார்ட் காஸ்ட் மொபைல் சார், எம்டி பார்ட் பண்ணாத பர்சனல் நேச்சர், அவர் வந்து தெரியாம எம்டி நமக்கு வந்து ஜிஎஸ் நம்பர் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாருன்னா நீங்க வந்து 3Bல ஐடிசி எடுத்து ரிவர்ஸ் பண்ண வேண்டும். அது கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க அது சும்மா அது வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா ஜிஎஸ் நம்பர் இருந்தா நாளைக்கு 2Aல மிஸ்மேட்ச் வரும். ஃபர்ஸ்ட் ஐடிசி எடுத்துட்டு 3Bல ரிவர்ஸ் பண்ணி காமிங்க சார். ஐடிசி 50% வேண்டாம் சார், தவறு, எனக்கு வேண்டாம். ஸ்டாக் இன்சூரன்ஸ்க்கு உண்டா? ஸ்டாக் இன்சூரன்ஸ் பேங்க்ல ஏதாச்சும் லோன் வாங்கி அதுக்கு பேங்க்ல இருந்து ஸ்டாக் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தா உண்டு. ஊடெக் டிடிஎஸ் ஃபைல் கேட்கிறாரு சாரு உமாசங்கர் சாரு. யாரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் டிடிஎஸ் ஃபைல் பண்ண வேண்டும், GSTR 7 ஃபைல் பண்ண வேண்டும் சார். கேஷு போரோமா மிஷின் சார், அது அதாவது அந்த கேஷ்யூநட் பிசினஸ்க்கு அந்த மிஷின் கண்டிப்பா வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐடிசி எடுத்துக்கலாம் சார். வெங்கடேசன் சார் கேட்கிறாரு சார் ஓல்ட் அண்ட் யூஸ்டு பாட்டில் பிசினஸ் சார், நீங்க மார்ஜின் ஸ்கீம் போக வேண்டும். ஓல்ட் அண்ட் யூஸ்டு பாட்டிலுக்கு என்னன்னா அந்த பாட்டிலுடைய தன்மை மாறக்கூடாது,
மினிமம் தான் ஏதாச்சும் மாறி இருக்க வேண்டும். மைனர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பாட்டிலாக விற்க வேண்டும். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மார்ஜின் ஸ்கீம் எலிஜிபிள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். ஐயப்பான் சேர்க்க இன்ட்ரெஸ்டேட் பர்ச்சேஸ் 37 பட் மெட்டீரியல் ரிசர்வ் 48. உங்களை பொறுத்தளவு என்னைக்கு பொருள் வருகிறதோ 48 தான் எடுக்கணும். 31 எடுக்கக்கூடாது. 31 டிஸ்பேச் ஆகுது. வெளியில ஏதாவது அசம்பாவிதத்தில் அந்த மெஷினரி சேதமாகலாம். அதனால இந்த ஹம்பிள் ஒப்பீனியன் கண்டிப்பாக எப்போ பொருள் பெறப்படுகிறதோ 48 தான் எடுக்கணும் சார். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி ஆக்ட் லெவியபிள் நெட்ல சார் வெரி குட் மிஸ்டர் முரளி சார் கேட்டிருக்காரு. நம்ம கவுன்சில் ரெக்கமெண்டேஷன்ல கேஷ் பேசிஸ்ன்னு போயிருக்கு, நெட் பேசிஸ்ன்னு. ஆனா நமக்கு நோட்டிபிகேஷனா வரல. என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் நோட்டிபிகேஷன் வர்ற வரை நீங்க கிராஸுக்கு தான் பே பண்ண வேண்டும், நெட்டுக்கு பே பண்ணக்கூடாது. கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு, நோட்டிபிகேஷன் வரவில்லை. நோட்டிபிகேஷன் வர வேண்டும் என்று எல்லாம் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளலாம். சாத்தப்பன் ஐ ஹவ் லெட் அவுட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கேன் யூஸ் த இன்புட் ஃபார் ப்ரொமோட்டர் இன்வாய்ஸ். சார் பண்ணக்கூடாது. ப்ரொமோட்டர் இன்வாய்ஸ் லெட் அவுட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த கொஸ்டின் புரியலைங்க சார். ப்ரொமோட்டர் இன்வாய்ஸ்னா எனக்கு என்னன்னு புரியல. நீங்க அந்த நீங்க தொழில் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஆங்கிள் கேட்குறீங்கன்னு தெரியல சார். சாரி சார். ஆர்ஜி எக்ஸாம் சப்ளை ரிவர்ஸ் பண்ண எக்ஸாம்டட் சப்ளை பொறுத்தவரை உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் என்று சொல்லக்கூடிய நோட்டிபிகேஷன் 12/17 டேட்டட் 26 வந்திருக்க தேவையில்லை. ஸ்பெசிஃபிக் நோட்டிபிகேஷன் இல்லை அப்படின்னா சப்போஸ் நீங்க வெஜிடபிள் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து ஆர்சிஎம் கட்ட வேண்டாம். அது இல்லாம எக்ஸாம்டட் ப்ராடக்ட் சில ப்ராடக்ட் வந்து எக்ஸாம்ஷன் நோட்டிபிகேஷன் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா பண்ண வேண்டும். ரெனோவேஷன் கெஸ்ட் ஹவுஸ் ரெனோவேஷன் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் எதுக்குமே ஐடிசி எலிஜிபிள் இல்லைங்க சார். கொமரேஸ் சார் ஃபேப்ரிகேஷன் பை கம்பெனி ஜேசிபி சார் ஜேசிபியே கிடையாது. யாருக்கு ஜேசிபி மோட்டார் விளையாட்டுல ரிஜிஸ்டர் ஆயிருந்தா ஜேசிபி யாருக்கு எலிஜிபிள்? மைன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அது வேற எதுக்கும் எலிஜிபிள் இல்லை குமரேசன் சார். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்வாய்ஸை எடுக்கக்கூடாது ஃபசில் சார். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்டிமேஷன். 2A வந்து இருந்தாலும் கண்டிப்பாக இன்வாய்ஸ் இருந்தால் தான் எடுக்கணும் சார். சுப்பிரமணி சார் கேட்டு கேபிட்டல் குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் ஜனவரி 19 இன்புட் டேக்கட் புள்ளி அகெயின் ஸ்டோர் சார். இது பெரிய ஸ்டோரி, நீங்க கிளாஸ்ல வாங்க சார். ஐடிசியில் நான் இது எடுத்தா இதே போயிடும். இதை பொறுத்தளவு 2 கான்செப்ட் பார்க்க வேண்டும். நீங்க 19 நீங்க ஐடிசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க விற்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வேல்யூ பார்க்க வேண்டும். விற்கிறது 5 லட்சம் ரூபாய், டிரான்சாக்ஷன் வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்க வேண்டும். ஜனவரி 19 ஜூன் 20 எத்தனை குவார்டர் வர வேண்டும் பார்க்க வேண்டும். ஜனவரி பிறகு மார்ச் 19 ஒரு குவார்டர், ஏப்ரல் மே ஜூன் 2 குவார்டர். அப்போ 5 10% நீங்க ரெடியூஸ் பண்ண வேண்டும். சப்போஸ் மெஷினரி வேல்யூ 10 லட்சம்னா 10% ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு 10% 10,000 ரூபாய் போச்சுன்னா உங்களுக்கு அது எவ்வளவு வேல்யூன்னு பார்க்க வேண்டும். டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்க வேண்டும். 2 எது ஹையஸ்டோ அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய சார். சார் ஹார்ட்வேர் ஸ்டோர் வேர் ஹேண்ட்லிங் டாக்ஸபிள் எக்ஸாம்டர் ப்ரிப்பேர் சார். நீங்க டாக்ஸபிள் ப்ராடக்ட்டும் எக்ஸாம்டட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸபிளுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸும் எக்ஸாம்டட் பில்லா சப்ளைன்னு போடணும். இல்லைன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் கம் பில்லா சப்ளைன்னு நம்ம ஆக்ட்ல ரெஃபர் ஆயிருக்கு, அதை கூட நீங்க பண்ணலாம் சார். ரிவைஸ் இன்வாய்ஸ் இன்வைஸ் பண்ண எக்ஸ்பிளைன் இருக்காரு பாலு சார். ரிவைஸ் இன்வாய்ஸ்னா என்ன அப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு கீழே இருப்பார். அப்போ அவர் இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. கமர்ஷியல் இன்வாய்ஸ் தான் கொடுக்க முடியும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணால் தான் டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவார்னா த்ரெஷோல்ட் லிமிட் கீழே இருக்கும்போது கமர்ஷியல் இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த த்ரெஷோல்ட் லிமிட் சர்வீஸ்னா 20 லட்சம், குட்ஸ்னா 40 லட்சம் ரீச் ஆயிருப்பாரு. அப்போ அவர் ரீச் ஆனோடனே அவர் ஜிஎஸ்டி எடுத்தோடனே அந்த பழசுல 1 மாசத்துல கொடுத்துருப்பாருல அவங்களுக்குலாம் அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் வாங்கிட்டு ரிவைஸ் இன்வாய்ஸ் கொடுக்கலாம். இந்த பேஸ் உங்க ஐடிசி எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் ரிவைஸ் இன்வாய்ஸ். நீங்க கிளாஸுக்கு வாங்க சார், நான் ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். அடுத்து டியூ டு COVID-19 தமிழ்நாடு கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் சார். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மேண்டேட் கொடுக்கலாம் சார். அந்த வாட்ஸ்அப்ல சம்மந்தம் இல்லாமல் நிறைய வந்துட்டு இருக்கு. நமக்கு நோட்டிபிகேஷன் தான் பொருள் சார் விஜய் சார். ஓகே, லாரி பர்ச்சேஸ் ஐடிசி சார். லாரி பர்ச்சேஸ் ஐடிசி எடுக்கலாமா? லாரி பர்ச்சேஸ்க்கு எப்போ ஐடிசி எடுக்கலாம்னா வெங்கடேஷ் சார், லாரி நீங்க லாரியை வாங்கி ஏபிடி ஏஆர்சி மாதிரி ஒரு ஓட்டி அந்த வரியை அரசாங்கத்துக்கு கற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னா லாரிக்கு எடுக்கலாம். இல்லை லாரியை வாங்கி விற்கவராக இருக்க வேண்டும். இல்ல லாரியை வச்சு டிரைவிங் ஸ்கூல் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா தான் சார் லாரிக்கு எடுக்க முடியும்.
நீங்க மற்றதுக்கு லாரிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி கண்டிப்பா ஐடிசி எடுக்கலாம். அருணா கணேஷ் சார். கவிதா பிள்ளை அட்மின் ரிவர்ஸ் ஐடி. எஸ் சார், கரெக்ட் மேடம். கிடையாது. மொபைல் சார்ஜஸ் ஐடிசி எலிஜிபிள். மொபைல் சார்ஜஸ்னா அது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் தான். ப்ரொப்பரேட்டரா இருந்து ப்ரொப்பரேட்டர் பேர்ல நீங்க ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வைத்திருக்க வேண்டும். ஃபேம்னா ஃபேம் பைல வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதுக்கு நீங்க வந்து இது மேண்டேட்டரி நேச்சர் அப்படின்னா ஐடிசி எடுத்துக்கலாம். கோபாலா சார் ஆஃபீஸ் மீட்டிங்க்கு எடுத்துக்க முடியாது. கோபாலா சார் ஆஃபீஸ் மீட்டிங் இன் ஸ்டார் ஹோட்டல் அதுக்கு எடுக்க முடியாது. நீங்க என்னதான் ஃபர்தன்ஸ் ஆஃபீஸர் ஆஃபீஸ்ல அதுல போட்டாலும் அந்த ஹோட்டல் கூடி கொடுக்குற ரெண்ட், ஃபுட் அண்ட் பிவரேஜ் எல்லாம் செக்ஷன் 17ல பிளாக்ல வந்துரு சார். ஐடிசி எடுக்க முடியாது சார். ஓகே, அடுத்து நிறைய கொஸ்டின் சார். ஐ எம் ரிஜிஸ்டர்ட் இன் ஜிஎஸ்டி ஆக்ட். பழனிவேல் முருகேஷ். மை இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை ஆர் டாக்ஸபிள். ஐ பாட் 4 வீலர்ஸ் அசோக் லைன். சார் நீங்க கண்டிப்பா உங்க 4 வீலருக்கு எடுக்க முடியாது. நீங்க 4 வீலரை வாடகைக்கு விடுறவராக இருக்க வேண்டும். இல்ல 4 வீலருக்கு டிரைவிங் ஸ்கூல்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டும். இல்ல 4 வீலர் வாங்கி வைக்கணும். அதுக்கு மட்டும் தான் ஐடிசி எடுக்க முடியும் சார். ஓகே, வேற கொஸ்டின்ஸ். ஜாபர் ஈஸ்வரன் சார் கேட்டிருக்காங்க. ஜாபருக்கு கண்டிப்பாக நீங்க ஐடிசி 04 17 18 18 19 2 வருஷம் எக்ஸம்டட். 19 20 கண்டிப்பாக நீங்கள் ஐடிசி 04 எவ்ரி சக்சீடிங் குவார்டர் 25 கிலோ ஃபைல் பண்ண வேண்டும். அரவிந்தன் சார் எப்படி ப்ரொபோர்ஷனேட் பண்ணணுங்கிறாரு. என்கிட்ட கேட்டா 60 பிசினஸ் 40 வந்து நம்ம பர்சனல் ப்ரொபோர்ஷனேட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஆர்ஓஸ்டி லைசன்ஸ் சேல்ஸ் ஃப்ரம் சார். ஆர்ஓஸ்டி லைசன்ஸ் பெரிய கான்செப்ட் சார். நான் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் சிமெண்ட் கணபதி சாரங்கர் கேட்டிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஐடிசி எலிஜிபிளா சிமெண்ட் டீலர் சார். என்னை பொறுத்தவரை கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இதை பொறுத்தவரை எக்ஸ்பெண்ட் இருக்கக்கூடிய ஆர்கே செயின், டாக்ஸ் ஒன், VS.A எல்லாருமே எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். நீங்க டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் முழு நேர பிசினஸாக இருக்க வேண்டும். இல்ல அந்த டிரான்ஸ்போர்ட்டை வாங்கி விற்கவராக இருக்க வேண்டும். இல்ல டிரைவிங் ஸ்கூல் வச்சிருந்தா தான் சார் அதுக்கு ஐடிசி எலிஜிபிள். நிறைய கொஸ்டின் மேல போயிருச்சு, நான் பார்க்க முடியல சார். நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வரும் சார். மேடம் ஸ்க்ரோல் பண்ண நிறைய கொஸ்டின் இருக்கு. ஓகே, பேங்க் ஃபைல் இன் ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் ஜிஎஸ்டி 2A ஷோயிங் அபவுட் பேங்க். ஷோ சார், பேங்க் என்னதான் ஃபைல் பண்ணி இருந்தாலும் கையில ஜிஎஸ்டி நம்பர் இன்வாய்ஸ் இல்லாம கண்டிப்பா இடக்கூடாது மிஸ்டர் அரியன் சார். ஹம்பிள் ஒப்பீனியன் சார். ட்ரேடிங் கன்சர்ன் சார், நீங்க வந்து உங்க அரவிந்தன் சார் ட்ரேடிங் கன்சர்ன்ல என்னை பொறுத்தவரை கேபிட்டல் குட்ஸுக்கு எதுக்கு எடுக்கலாம்னா ஃபர்னிச்சர் ஃபிட்டிங், அந்த ப்ரொப்பரேட்டர் எம்டி யூஸ் பண்ணுற டேபிள் சேர் அதுக்கு தான் எடுக்கலாம். அது சம்பந்தம் ட்ரேடிங் கன்சர்னுக்கு வேற பிளான்டட் மிஷின் எது உதவும்னு தெரியல. சப்போஸ் ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடை அப்படின்னா அதில் அந்த பெயிண்டை கலக்கிறதுக்காக வாங்கியிருப்பீங்க, அப்போ அது எலிஜிபிள் சார். ஆர்சிஎம் கம்பல்சரி. அருணா கணேஷ் சார் பெரிய கான்செப்ட். ஆர்சிஎம் கம்பல்சரி எடுத்தா மித்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன். சாரி சார், ஆர்சிஎம் கான்செப்டே ரம்யா மேடம் செப்பரேட் கிளாஸ் போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஒர்க் கான்ட்ராக்ட் போத் மெட்டீரியல் மேன் பவர் சப்ளை. ஒர்க் கான்ட்ராக்டை பொறுத்தவரை ஒரு பெரிய வாய்ஸ் பெரிய கான்செப்ட் சார். அது பண்டிகா பயோடீசல் கன்சர்வ் ஃபார் மைனிங் சார். டீசலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி சார். டீசலுக்கு வந்து உங்களுக்கு வேட் தான் போட்டு வரும். அதெல்லாம் ஐடிசி எலிஜிபிள் இல்லைங்க சார். மெஷினரி கண்டிப்பாக ஐடிசி சார். லாரி யூஸ் ஃபார் ரா மெட்டீரியல் சார். லாரியை பொறுத்தளவு நான் சொல்லிட்டேன், அந்த 3 கான்செப்ட் தான் வரதாங்க சார். லாரி ஃப்ரைட் பெய்ட் டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வெதர் த ஆர்சிஎம் சார். நீ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணினா அவர் எப்படி சார் ஆர்சிஎம்ல கட்டுவார்? நீங்கள் தான் ஃபார்வர்ட் சார்ஜில் பண்ணணும் சார். ஐயா பெய்ட் பேங்க். ஏர் டிராவல் சேகர் பாபு சார் கேட்டிருக்காரு. ஏர் டிராவல் ரிலேட்டட் சார்ஜ் சார். ஏர் டிராவலை பொறுத்தளவு உங்களை பொறுத்தளவு இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்க டிராவலுக்கு என்னதான் கையில இன்வாய்ஸ் வச்சிருந்தாலும் நாளைக்கு ஆடிட் ஆஃபீஸர் கேட்பாங்க. மேனேஜர் டைரக்டர் ஒய்ஃபும் பர்சனல் கூட சிங்கப்பூருக்கு போயிருக்கலாம். அவங்க எம்டி போயிருக்காரு, கையில ஏதாச்சும் ஒரு ஆர்டர் புக் பண்ண ப்ரூஃபோ இல்லை ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸோ இருந்தால் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஹோட்டலில் தங்கும்போது சப்போஸ் ட்ரிச்சி டு சென்னைக்கு ட்ரிச்சி டு பெங்களூர் போறாரு எம்டினா, வேர் த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டர் பெங்களூர்ல லொக்கேட் ஆயிருக்கனால
கர்நாடகா ஹெச்எஸ்டி சிஜிஎஸ்டி தான் போட்டு கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை ஐடிசி எடுக்க முடியாது சார். சைட் சேகர் பாபு சார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டை கேப்பை பொறுத்தளவு ஜென்ரலாக ரெண்டை கேப்பை பொறுத்தளவு ஆர்சிஎம்ல தான் வரும். அது பெரிய கான்செப்ட் சார். அது நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம் சார். சார் சிசிடிவி அரியர் சார் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏகப்பட்ட ஏஆர் கிளாரிஃபிகேஷன் இருக்கு. சிசிடிவி நீங்கள் செபத்துலையோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளோர்லேயே தான் மாட்டுவீங்க. கண்டிப்பாக அது எடுக்க முடியாது சார். சிமெண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க. கணேசன் சார் வெரி எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. சிமெண்ட் பாட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேரேஜ் சார் இப்போ தான் சொன்னேன். நிலான்னு போட்டிருக்காங்க. மேலா ஃபிமேலான்னு தெரியல. சாரி நிலா சார். சிமெண்ட் பாட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் மேரேஜ் ஆளுக்கு பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி, எது வாங்கினாலும் எலிஜிபிள் இல்லை. மணிவண்ணன் சார் எனிபடி ப்ளீஸ் பை வாய்ஸ் அகேன் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்காமா? சாரி சார். டெத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சேலரி பற்றி கேட்குறாரு தனசேகரன் சார். அது என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவேன். டெத்தை பற்றி கேட்டிருக்காரு ராஜேஸ்வரன் சார். டெத்து ப்ரொப்பரேட்டரா பார்ட்னரா என்னன்னு சொல்லலை. லாட்ஜிங் இன்வாய்ஸை பொறுத்தவரை எனக்கு அப்படின்னா வித்தின் ஸ்டேட்டில் பண்ணால் எடுத்துக்கலாம் சார். அதர் ஸ்டேட்டில் பண்ணால் வேறு ஏதாவது மியூல் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் போது அதர் ஸ்டேட்டு சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி காமன் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி அப்படிங்கிற காமனாக சிஜிஎஸ்டி மட்டும் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு 3P ஃபார்ம் நமக்கு வந்து கொடுக்காது சார். ஜேசிபி நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக பிஸ்னஸ் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதனால மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் எலிஜிபிள். இல்லைன்னா ஜேசிபியை வாங்கி வாடகைக்கு விடுறது மட்டும்தான் எலிஜிபிள். கார்கோ வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நிறைய கொஸ்டின் இருக்குது. சாரி எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை. சார் சாரி சார். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எடுக்கக்கூடாது சார். சாரி சார். COVID-19 கிடையாது, நோட்டிஃபிகேஷன் கிடையாது சார். கேபிட்டல் ப்ளஸ் ரிவர்ஸ் சொல்லிட்டேன், கேஷ் சொல்லிட்டேன், இன்ட்ரெஸ்ட் அண்டர் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி சார். இப்போதைக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டையோ ஆடிட்டரையோ கன்சல்ட் வச்சு ஒரு நல்ல ரிப்ளை எழுதுங்க. ஸ்ட்ராங்காக கொடுத்தா ரிப்ளை ஏற்றுக்கிறாங்க. வெறுமனை கட்டினா எடுத்துக்கல. நம்ம தமிழ்நாடு ஜட்மெண்ட் கூட இருக்கு. சுமதா மேடம் கொடுத்த ஜட்மெண்ட், இல்லைன்னா குஜராத் ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி ஒரு 5-6 பக்கம் ஒரு நீட்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்டு கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார். கரெக்ட் ப்ரொபோர்ஷனேட் அரவிந்த் சார் ஆக்ட்ல இங்கே சொல்லலை. செயல நம்ம எல்லாமே ஆக்டை பார்க்க முடியாது. நம்ம ஃபேக்டையும் பார்க்க வேண்டும். நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டியதுதான் சார். யூஆர்டியை பொறுத்தளவு அதாவது ஐடிசி 0 யார் ஃபில் பண்ணணும்னா ஈஸ்வரன் சார் பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கர் தான் பண்ண வேண்டும். அது முக்கியம். ஸ்ரீனிவாசன் சார் கேட்குறாங்க, ராங்லி எக்ஸஸ் கிளைம் 50,000 Jan 1 cannot utilize ITC on the date. சார் இது நிறைய நோட்டீஸ் வந்திருக்கு. என்னைய பொறுத்தவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணவில்லை என்றால் நம்ம டேக்ஸை கட்ட மாட்டேன்னு சொல்லி நீட்டாக ஒரு 4-5 பேஜ் நீட்டாக நம்ம ஜட்மெண்ட்டை பே பண்ணி கோட் பண்ணி ரிப்ளை எழுதுனா நிற்கும் சார். இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். இங்கே ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். ஆர்ஓசிஎல் பெரிய கான்செப்ட் சார். சாரி சார், அதை பண்ண முடியாதுங்க சார். 6:40 ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் போடுங்க சார். இல்லைன்னா ஐ வில் ஹேண்ட் ஓவர் போடியம் டு ரம்யா மேடம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய குருநாதர் நஜ்முல் சார் அருளாலும் எல்லாம் முருகப்பெருமனர்களால் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். போடியம் ஹேண்ட் ஓவர் டு ரம்யா மேடம், ப்ளீஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மேடம் நீங்க போர்டிங் எடுத்துக்கலாம் மேடம். ஸோ இங்கே நிறைய பேர் இந்த சேட்ல கேட்டிருந்தீங்க அந்த கோர்ஸோட ஷெட்யூலை பற்றி. ஸோ நான் அது மட்டும் காட்டிடுறோம் உங்களுக்கு. மேடம் ரொம்ப பேர் சிலபஸும் கேட்குறாங்க. சிலபஸ் எல்லாம் சொல்லிடுறேன் சார். டைம் வந்து 7 to 9 தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுங்க. ஒரு நல்ல டைம் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் அதனால டைம் எல்லாருக்கும் ஆப்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயி ஃபுட் சார் மணிகண்டன் சார், எம்ப்ளாயி ஃபுட் ப்ரொவைடர் ஐடிசி எலிஜிபிள் இல்லைங்க சார்.
ஸோ இங்கே ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 செஷன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து லெவி அண்ட் சப்ளை ஜிஎஸ்டியில் என்ன பேசிக் லெவி அண்ட் சப்ளை டெஃபினிஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அது போக செஷன் 2ல வந்து கிளாசிஃபிகேஷன், அதாவது ஷெடியூல் 2, ஷெடியூல் 3, மிக்ஸ் சப்ளை, வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் சப்ளை அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் செஷன் 3ல எக்ஸம்ஷன்ஸ், என்னெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கூட்ஸுக்கு, சர்வீசஸ்க்கு, ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, இல்லைனா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் இடத்துக்கு, இல்லைனா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அதுக்கெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அண்ட் செஷன் 4ல காம்பன்சேஷன் ஸ்கீம். ஸோ மொத்தமாக காம்பன்சேஷன் ஸ்கீம், செக்ஷன் 10 காம்பன்சேஷன் ஸ்கீம், அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்காக கொடுக்குற காம்பன்சேஷன் ஸ்கீம், அது எல்லாமே இந்த செஷனில் பார்ப்போம், அலாங் வித் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். அண்ட் செஷன் 5 and 6 வந்து ஐடிசிக்கு. ஸோ ஐடிசிக்கே நாங்கள் 2 செஷன் கொடுத்துருக்கோம். ஸோ தட் எல்லா ஃபுல் கான்செப்டுமே உங்களுக்கு புரியற மாதிரி, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஐடிசி டீட்டெயில்டாக 2 செஷனுக்கு இருக்குது, டோட்டலாக 4 ஹவர்ஸ்க்கு. அண்ட் செஷன் 7 ஆர்சிஎம். ஸோ ஆர்சிஎம்காகவே முழுசாக ஒரு ஃபுல் செஷன். ஸோ மொத்தமாக டீட்டெயில்டாக இன்க்ளூடிங் ஜிடிஏல என்னெல்லாம் ஆர்சிஎம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே சேர்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் செஷன் 7ல. செஷன் 8 வந்து இவேபிளோட கான்செப்ட்லேருந்து, லீகல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து, ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து இவேபிள் செஷனில் கவர் பண்ணுவோம். செஷன் 9 சாரி மேடம், ரோவிங் ஸ்குவாட் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு சொல்ல போறோம். அது பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம், அதை சொல்லுங்க மேடம். ரோவிங் ஸ்குவாட், உளவும் படை. ஆமா சார். ஸோ ரோவிங் ஸ்குவாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இவேபிள் பொறுத்த வரைக்கும். ஸோ அது கூட சார் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 செஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு. ஸோ மற்ற செஷனில் நீங்கள் கேட்ட கேள்வி கூட நாங்கள் வந்து எல்லாமே கம்பைல் பண்ணி இந்த 2 செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது போக கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் இந்த 2 Q&A செஷன் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இதுதான் வந்து 10 டேஸோட ஷெடியூல். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் வந்து 1999 ஆஃபர் வந்து நாங்கள் வெறும் உங்களுக்கு உங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ்டி கோர்ஸ் பற்றி. அது போக சில பேர் வந்து ஆப்டர் டேக்ஸ் பற்றி கூட கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்ட்டு. ஸோ உங்கள் டைமில் 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஆப்டர் டேக்ஸ் வந்து நாங்கள் டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு கூட ஆப்டர் டேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 2017 எல்லா டேட்டாவும் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் போர்ட்டல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் ஆப்டர் டேக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஜூலை 2017 எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு புதுசாக நாங்கள் கொண்டு வந்த ஃபீச்சர், அதாவது ஆட்டோமேட்டிக் லேட் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர். இப்போ இந்த மாதத்துக்கெல்லாம் COVID-19 உங்களுக்கு தெரியும், டியூ டேட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சில லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைச்சிருக்காங்க, லேட் ஃபீ குறைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த மாதத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு லேட் ஃபீ இன்ட்ரெஸ்ட் வரும்னா நீங்கள் போர்ட்டலை கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இங்கே போய் லேட் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்னு இருக்கு ஆப்டர் டேக்ஸில். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேட் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் உங்களுக்கு கால்குலேட் ஆகி வரும். ஸோ நீங்கள் லாகின் கூட பண்ண தேவையில்லை, போர்ட்டலில் உங்களுக்கு அங்கேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன லேட் ஃபீ என்ன இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் அக்னாலேஜ்மெண்ட்ஸ் GSTR 1 ஓடுது அண்ட் GSTR 3B ஓடுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 12 மாதத்தோட பிடிஎஃப் அக்னாலேஜ்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஒரே கிளிக்ல உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு இங்கே வந்திருக்கு. நீங்கள் ஒரு மாதமாகவும் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா டவுன்லோட் ஆல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 12 மாதத்துக்கு ஒரே டைமில் உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அடுத்து வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு ஒரு 200 கிளையண்ட் இருக்கலாம்,
500 கிளைண்ட் இருக்கலாம். ஸோ 20th அன்னைக்கோ இல்லை ஏதாவது ஒரு டியூ டேட் அன்னைக்கோ எந்த கிளைண்ட்டுக்கு நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம், எந்த கிளைண்ட்டுக்கு ஃபைல் பண்ணல அப்படின்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஸோ இது எந்த எந்த மாதத்துக்கு ப்ரீவியஸ் இயரோ எந்த மாதத்துக்கு கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்டஸாக பார்க்கலாம். ஸோ எல்லா கிளைண்ட்ஸ் கூட பார்க்கலாம், இல்லைன்னா பர்டிகுலர் கிளைண்ட்ஸ்க்கு கூட பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து டவுன்லோட் கூட பண்ணலாம் எக்ஸல் ஷீட்டில். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் கிளைண்ட் என்ன ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா 20th அன்னைக்கு டியூ டேட் அன்னைக்கு எந்த கிளைண்ட்க்கு என்ன பண்ணோம் ஒன்றுமே நமக்கு புரியாது. பேப்பர் பண்ணது வச்சு எழுதிட்டு இருப்போம், இவங்களுக்கு ஃபைல் பண்ணிட்டோம் இவங்களுக்கு ஃபைல் பண்ணிட்டோன்னு. ஆனால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கிளைண்ட்டுக்கு ஃபைல் பண்ணிட்டோம், எந்த கிளைண்ட் இன்னும் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல் கிளைண்ட்ஸ்க்கு, நம்ம முன்னாடி பார்த்தது பர்டிகுலர் கிளைண்ட், இது ஆல் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து சேர்த்து ஒரு மந்த் கொடுத்தீங்கன்னா ஃபைல் பண்ணோமா இல்லையா அந்த ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது, சம்மரி கூட வியூ பண்ணலாம் ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு. அடுத்து வந்து சலான் ஹிஸ்ட்ரி. ஸோ 2017 ஜூன்லேருந்து எல்லா சலான் ஹிஸ்ட்ரி, பெய்டு நாட் பெய்டு எல்லாமே உங்களுக்கு ஒரே ஸ்க்ரீனில் வர மாதிரி. அடுத்து வந்து ரிப்போர்ட்ஸ். ஆப்டர் டேக்ஸில் நாங்கள் 100 ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறதில்ல, 150 ரிப்போர்ட்ஸ் இருக்கிறதுல 9 ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஆனால் எல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ 9 ரிப்போர்ட், சம்மரி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம், ஐடிசி கேஷ் லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் கூட பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 2A ரிப்போர்ட். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு போர்ட்டல் டவுன்லோட் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20 minutes வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே தேவையில்லை, ஃபுல் இயருக்கு ஒரே எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அதுவும் 10-15 செகண்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃபுல் இயர் ரிப்போர்ட் உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த நேச்சர், B2B, கிரெடிட் நோட்ஸ், அதுக்கப்புறம் ஐஎஸ்டி, டிடிஎஸ், டிசிஎஸ் எல்லாமே ஒரே எக்ஸல் ஷீட்டில் ஃபுல் இயருக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து ஜிஎஸ்டிஆர் 2A பார்ட்டி அண்ட் ரேட் வைஸ். இப்போது எந்த பார்ட்டி வந்து ஜிஎஸ்டிஆர் 2A அப்லோட் பண்ணல அப்படின்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இல்லைன்னா ரேட் வைஸ் உங்களுக்கு ரீகன்சைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பார்ட்டி அண்ட் ரேட் வைஸ் சம்மரி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மந்த் வைஸ் அண்ட் ஆனுவல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் அண்ட் ஆனுவல், பார்ட்டி வைஸ் உங்களுக்கு என்ன வேல்யூ, எவ்வளோ இன்வாய்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா சம்மரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த சம்மரியில் வந்துடும். ஸோ பார்ட்டி வைஸ் மாதிரி ரேட் வைஸ் கூட 5% எவ்வளோ, 12% எவ்வளோ அப்படின்னா ஒரே எக்ஸல் ஷீட்டில். அடுத்து வந்து பர்ச்சேஸ் அண்ட் 2A ரீகன்சிலியேஷன். ஸோ எல்லாரும் பாடுபடுறது இதில் தான், ரீகன்சிலேஷன், 2A ரீகன்சிலேஷன். ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்கள் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 2A ரீகன்சிலேஷன் ரிப்போர்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 வகை ரீகன்சிலேஷன் இருக்குது. அதாவது மிஸ்ஸிங் அண்ட் 2A, மிஸ்ஸிங் அண்ட் பர்ச்சேஸ், மேட்ச் அண்ட் பார்ஷியல் மேட்ச். ஸோ பார்ஷியல் மேட்ச்சில் அப்படி என்ன அப்படின்னா 2Aல அந்த இன்வாய்ஸ் இருக்கு, பட் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், இன்வாய்ஸ் டேட் டிஃபரன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கும், பட் அது 2Aல இருக்கு. ஸோ அதுதான் பார்ஷியல் மேட்ச்ல வரும். அது போக நெக்ஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்ஸ். ஸோ 3B சம்மரி ரிப்போர்ட் மந்த்லி அண்ட் ஆனுவல், எவ்வளோ சேல்ஸ், எவ்வளோ பர்ச்சேஸ், எவ்வளோ ஐடிசி, எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க டேக்ஸ், எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஃபுல் இயருக்கு. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 ஃபுல் இயர் ரிப்போர்ட் கூட உங்களுக்கு வந்து பார்ட்டி அண்ட் ரேட் வைஸ் இருக்கும். 2A ரிப்போர்ட் மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட் பார்ட்டி வைஸ், மந்த்லி அண்ட் ஆனுவல், அண்ட் ரேட் வைஸ் மந்த்லி அண்ட் ஆனுவல் ரெண்டும். அடுத்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபுல் இயர் ரிப்போர்ட், டீட்டெயில் ரிப்போர்ட், எல்லா டீட்டெயில்ஸோட, ஜிஎஸ்டி, உங்கள் கஸ்டமரோட ஜிஎஸ்டிஎன், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர், டேட், என்னெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே நேச்சர் வைஸ், B2B, B2C, எக்ஸம்டட், எக்ஸ்போர்ட் எல்லாமே ஒரே எக்ஸல் ஷீட்டில் 1 ஃபுல் இயருக்கு உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்து வந்து 3B அண்ட் 2A ரீகன்சிலியேஷனில் ஃபுல் இயருக்கு குவார்ட்டர் வைஸ் கூட, குவார்ட்டர் வைஸ், மந்த் வைஸ் அண்ட் ஆனுவலி உங்களால் இங்கே 2A அண்ட் 3B ரீகன்சிலியேஷன் பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவல் உங்களுக்கு ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், 2Aல அப்லோட் பண்ணலையா, இல்லை 3Bல நம்ம தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னு இதுலேருந்து ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ரீகன்சிலேஷன் வந்து 1 versus 3B. ஸோ இது கூட மந்த்லி, ஆனுவல் அண்ட் குவார்ட்டர்லி. ஸோ இதில் கூட டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் சப்ளை,
ஸோ இது B2B B2C எக்ஸ்போர்ட் எல்லாமே அது பேஸ் பண்ணி உங்களால இங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், ரீகன்சைல் பண்ண முடியும். அடுத்து வந்து ஐடிசி அண்ட் கேஷ் லெட்ஜர். ஸோ இது போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ஒரு வேலையில் 6 மாசத்துக்கு தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து ஃபுல் இயருக்கு நாங்கள் ஐடிசி அண்ட் கேஷ் லெட்ஜர் ரிப்போர்ட் கொடுப்போம். எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூட்டிலைஸ் ஆயிருக்கு, ஐடிசி அண்ட் கேஷ் லெட்ஜர். ஸோ அது போக ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லா கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாம் உங்கள் ஜிஎஸ்டி அண்ட் என்னெல்லாம் கிளைண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ம் யூசர்ஸ் அப்படின்னா உங்கள் ஃபர்மில் வந்து உங்கள் ஃபர்மில் 2 பார்ட்னர் இருக்காங்க, அப்புறம் 5 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட 500 கிளைண்ட்ஸை ஒரு எம்ப்ளாய்க்கு 100 நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு மேனேஜருக்கும் நீங்கள் 100 டெலிகேட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 100 கிளைண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5 யூசர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அலோகேஷன், உங்கள் ஒர்க் அலோகேஷன் கூட இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு டேலியில் எனக்கு ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து GSTR 2A ஜேசன் ஃபைல் கூட டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை உங்கள் டேலியில் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேலிலேயே நீங்கள் ரீகன்சிலேஷன் பண்ணலாம். ஸோ அது போக உங்களுக்கு ஆப்டிடாக்ஸ் செட்டப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இமெயில் பண்ணலாம், இல்லை லைவ் சாட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா தமிழ்லேயே வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, கிளைண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை ரிப்போர்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஆப்டிடாக்ஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணுறதுல, இன்ஸ்டால் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இந்த இமெயில் ஐடியில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, அந்த கோர்ஸ் பற்றி டவுட் இருந்தாலும் இந்த இமெயில் ஐடியில் மெயில் பண்ணலாம். இல்லைனா இந்த ஆப்டிடாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணினாலும் info@optotax அப்படின்னு மெயில் பண்ணலாம். உஷா மேம், ஆப்டோடாக்ஸ் வந்து டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஃப்ரீ மேம், அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகே சார், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வேற டவுட்ஸ் இல்லைன்னா நாங்க வந்து வெபினார் முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சலாம். அவரோட क्वेश्चनலாம் பெரிய क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ இங்க செஷன் அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சேத்து சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்து கலந்துட்டு ரொம்ப குவாலிட்டியான யூஸ்ஃபுல்லான செஷனாக இருந்தது. அதுவும் அவ்வளோ கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேள்விகள் எல்லாமே நீங்கள் கேட்டது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். Subscribe to our channel and hit the bell icon to never miss important GST updates.